என்ன குளிர் கொடுவத்தான் செய்யுது. இந்த குளிர்ல கிடந்து கோலம் போடுன்னு படா படுத்துது நம்மள. மாமியார் கிழவியோட பெரும் தொல்லையா போச்சு. கோயிலுக்கு போனோம்னா கட்டையை கழுவிட்டு போய் சேர வேண்டியதானே, கோலம் போட்டால் தான் வீட்டை விட்டு போக முடியுங்கு. அடிக்க குளிருக்கு அங்கங்கே மண்டையை போட்டுட்டு கிடக்குவோம். இங்கே என்னடானா இந்த குளிர்லையும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடியாக நிற்கி. நமக்குன்னே ஆண்டவன் இரும்புல உடம்பு செஞ்சு படைச்சிட்டான் போல இந்த கிழவிக்கு. இன்னைக்கு போய் சேரப்போதோ தெரியல. நானும் இன்னைக்கு போவோம் நாளைக்கு போவோம்னு பார்க்கேன். போகிற மாதிரியா தெரியுது. அத்தே எதே பயந்துட்டம் தே, என்ன பேய் மாதிரி நிக்கிய? என்னைய பார்த்தா பேய் மாதிரியா தெரியுது உனக்கு? ஆமாத்தே, வேதாளம் முருங்கை மரத்துல இருந்து இறங்கி வந்தனாக்கா இருக்கு. கோலத்தை போட்டு முடிச்சிட்டியா? ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டுதே. போட்டுட்டுன்னா உள்ள போய் காலையில சாப்பாட்டுக்கு வழி என்னவோ அதை பாரு. காலை சாப்பாடு தான் பிள்ளையார் கோயில தருவோம்லத்தே. பிள்ளையார் கோயில காலையில சாப்பாடு தராங்களா? எந்த கோயில தராங்க? நீயா கொடுத்துருக்க பூசைக்கு? இல்லத்தே, காலையில பிரசாதமே கூட 2 கரண்டி வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா ஆளுக்கு முடி சாப்பிட்டு இருந்துக்கிடலாம்ல. நான் கோயிலுக்கு போறது சாமி கும்பிட. கோயிலில் கொடுக்க பிரசாதம் நாக்கில் ஒரு துண்டு போட்டுக்கிட்டதுக்கு மட்டும்தான். கொண்டு வந்தோம்னா ஆளுக்கு முட்டையில் எடுத்துக்கிடணும். அதே காலை சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது. எத்தே, நீங்க வயசுல எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க கேட்டா கூட ஒரு கரண்டி வைக்க மாட்டாவளா? எனக்கான அப்படி மனம் கட்டு போய் கேட்க முடியாது. வேணா நீ காலையிலேயே கட்டையை கழுவி வந்து சாமியை கும்பிட்டுட்டு எம்பிட்டுக்கான பிரசாதத்தை வாங்கி நக்கிட்டு போ. குளிர்த்துத்தே, அப்படியே வரட்டுமா? என் வாயில நல்லா கேட்டு போயிடாத. ஏக்கா போமா? போம். டீனை தாளா காஞ்சிட்டு 2 பின்னல் மட்டும் போட்டு வரேன். சீக்கிரம் வக்கா, நேரம் ஆயிட்டு பத்தியா? உங்களுக்கு ஷார்ட் ஹேருங்க போய் டக்குன்னு கிளம்பிட்டு என்னத்தே? ஆமா எத்தே, நீங்களும் அவ்வளோ மாதிரி கிராப் வெட்டிக்கலாம்லத்தே. பார்க்கறதுக்கும் ஸ்டைலாக இருக்கும், மெயின்டெனன்ஸும் ஈஸி. அப்பப்போ இப்படி தலையை அவுத்து போட்டுட்டு வேதாளங்களாக்க அலைய வேண்டாம்லா? ஏன் நீ உன் தலையை மொட்டை எடுத்துட்டு அலைய யார் வேண்டாம்னா? எனக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்காதுல்லத்தே. ஆமா, இப்ப மட்டும் ஏரடி கூந்தலோட அழகோவியமா இருக்கியோ. பனைமரத்துக்கு பேண்ட் சட்டையும் போட்டு கண்ணாடியை போட்டு விட்டனாக்கா தான் இருக்க. சரிங்க உலகழகி ஐஸ்வர்யராய், போய் தலையை பின்னிட்டு கிளம்பி ஓடுங்க. இப்பவே தலையை பின்னிட்டு ஓடுனீங்க அப்படின்னா தான் பூஜையை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு வரலாம். பேசிக்கிட்டே இருந்தா நேரம் ஆயிரும். போங்க ஐஸ்வர்யா. கோயிலுக்கு நேரம் ஆகிட்டு இருக்கு, போயிட்டு வந்து உன்கிட்ட பேசிக்கிடுதேன். சின்ன பண்ணி நீ வரலாம்ல? எங்கத்தே, குளிர் கொடுவுது. எனக்கே இப்பவுமே ஓடி போய் போறைய பத்தி படுத்துக்கலாமான்னு இருக்கு. இந்த வயசுல இந்த குளிர்லையும் காலம்பரை குளிச்சுட்டு எப்படித்தே உங்களாலலாம் கிளம்ப முடியுது? எனக்கெல்லாம் அந்த குளிர் காலத்துல மத்தியானம் 12 மணிக்கு குளிக்க சொன்னா கூட அந்த வெயிலுக்கும் தண்ணி சில்லுன்னு தான் இருக்கு. குளிக்கவே பயந்து தான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். காலம்பரை எந்திரிச்சு ஒரு நாள் குளிச்சு பாருமா, அந்த குளிர் அப்படியே விட்டு போயிடும். நமக்கு அதுக்கடுத்து விரையிலே இருக்காது. என்னமோ சொல்லுதியத்தே. நான் சொல்லுத மாதிரி நீ இருந்து பாரு. ட்ரை பண்ணேன், ஆனாலும் நாளைக்கு ட்ரை பண்ணேன், இன்னைக்கு வேண்டாம். அது என்ன, நாளைக்கு இப்பவுமே போய் குளிக்க வேண்டியதானே? ஐயோ, கோலம் போட்டதே கை காலெல்லாம் குளிந்து போயிட்டு. வீட்டுக்குள்ள போய் போர்வையை பத்தி ஒரு 1 மணி நேரம் படுத்து கிடந்துட்டு அதுக்கப்புறம் தான் வேலைய ஆரம்பிக்கணும். சரியா போச்சு போ. எம்மா, வெண்ணி சூடாவே இல்ல, பச்சை தண்ணியாலாம் இருக்கு. வெண்ணி வச்சுட்டே குளிக்க போன்னா இங்க வந்து பார்த்தா பச்சை தண்ணியா இருக்கு. எம்மா, எடி என்ன? இங்க வா நீ ஒரு நிமிஷம். எடி, எனக்கு அடுப்படியில வேலை கிடக்கு, குளிச்சிட்டு வா. நாமலாம் ஒண்ணு குளிக்கல, தண்ணி பச்சை தண்ணியா இருக்கு. நான் வாரேன். ஏன் விட்டி அடுப்புல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கல, வா வாங்க. எம்மா, குளின்னு என்ன பாடுபடுத்தியாம்மா? வெண்ணியை கொஞ்சம் கொதிக்க வச்சு ஊத்திருக்கலாம்ல. தண்ணியை தொட்டு பாரு, பச்சை தண்ணியா ஆறி போயிட்டு. இப்ப எதுக்குமா அடிக்க? செவுட்ட பேத்து படையும் பாத்துக்கோ. எத்தனை தடவை எழுப்பினேன், எவ்வளவு நேரம் எழுப்பினேன்? எட்டி எந்திரி, வெண்ணி ஆறிரும், எந்திரின்னு சொன்னா எந்திரிச்சியா? உன் சௌரியத்துக்கு வந்தனா அது இந்த பனி நேரத்துல வெண்ணியை ஊத்தி 10 நிமிஷத்துல பச்சை தண்ணியா போயிருது. வெண்ணியை சோத்து வச்சு 1 மணி நேரம் ஆகுது. இப்போ வந்து கேட்டனா பிற குளிர்ந்து போய் தான் இருக்கும். எனக்கு இன்னும் கொஞ்சம் வெண்ணி வச்சு ஊத்துனாதான் நான் குளிப்பேன். அப்படியெல்லாம் வைக்க முடியாது. வெறுதுன்னு இருந்தா தலையில ஊத்திட்டு வா. ஏமா குளின்னு படா படுத்துதே. நான் நாளை குளிச்சுக்கிட்டேன் போ. நாளைக்கு தானே டிக்கத, நாளைக்கு இப்படிதான் பச்சை தண்ணியா இருக்கு, குளிக்க மாட்டேன் பா. எத்தனை நாளைக்கு அப்படி ஊத்தனாரியா அலைய போறா? நான் செண்டு போட்டுக்கிட்டேன் போ. ஏமா சுட்டு அடிச்சிட்டே கிடக்கா? ஒழுங்கா தலையோடி தண்ணி ஊத்திட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கணும். குளிக்காம வைக்காம கால் எடுத்து வீட்டுக்குள்ள வச்சா காலை முறிச்சு விட நாய. ஒண்ணு மாதிரி தானே அந்த பிள்ளையும். அது குளிச்சிட்டு இப்ப தலைய காய வச்சிட்டு இருக்கலாம். உனக்கு என்ன இது குளிக்கிறதுக்கு? அவளுக்கு நல்ல சூடா வெண்ணி வச்சு கொடுத்துருப்பா. அவளுக்கு உனக்கு ஒரே நேரத்துல தான் வெண்ணி வச்சு ஊத்துனே. நான் சொன்ன உடனே அந்த பிள்ளை எந்திரிச்சு வந்து குளிச்சிட்டு உன்னை 1/2 மணி நேரமா எழுப்பி இருக்கு. எந்திரிச்சு பல்ல உடைச்சு காப்பியை குடிச்சு அடுத்த 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தனா அப்படித்தான் குளிந்துவே இருக்கும். இன்னும் கொஞ்சோண்டு வெண்ணி வச்சு மட்டும் ஊத்துமா, கொஞ்சம் ஊத்துமா, நான் குளிக்கேன். ஏட்டி, எனக்கு இந்த வெண்ணி வைக்க நேரம் இல்ல. அதுவும் 2 அடுப்புல 2 பாத்திரம் இருக்கு. இருக்கறத தலையில ஊத்திட்டு சட்டன குளிச்சிட்டு கிளம்பி வா. நேரம் ஆகுது பள்ளியறதுக்கு. நாளைக்கு குளிக்கம்மா. உடனே அடிக்க வராதம்மா, போ குளிச்சிட்டு வாரேன். அப்படி சட்டன தலையில ஊத்திட்டு வெளியில வர பாரு. சை, பிள்ளைய பாரு பிள்ளைய. குளிக்கிறதுக்கு மூக்கால அழுதால. இவளெல்லாம் என்ன செஞ்சு கொண்டாடனே தெரியல. கடவுளே, தண்ணிய பார்த்தாலே பயமா இருக்கு. குளின்னு உயிரை வாங்குதம்மா. அந்த 1 மாசம் மட்டும் குளிக்காம விட்டா நல்லா இருக்கும். மக்களே, பாத்து போங்கடி, ஓரமா போயிட்டு ஓரமா வாங்க. சரிமா, பாய்.
சப்பா கிளப்பி அனுப்பக்குள்ள என்ன பாடுபட்டாச்சு. அம்மா சோறு பொங்கலுக்கு தண்ணி வைத்த மாட்டுக்கு, ஒரு கூட தண்ணி வச்சே பரிமாறதுக்கும் முடிய மாட்டுக்கு. நேத்து தண்ணி விட்டவே கூட கொஞ்சமாவது விட்டானா? சரியா இருக்கம்மா. சரசக்கா என்ன வாசல் உட்காந்துட்டியே? சும்மா தான் சண்டி, இப்பதான் பிள்ளைல கிளப்பி அனுப்புனேன். நேரம் ஆயிட்டு பத்தியா? இவ்வளோ நேரம் அடுப்படிக்குள்ள கிடந்ததே மண்டை அடிக்கி. சோறு பொங்கலுக்கு நம்மளுக்கு தண்ணி செலாத்தா இருந்தா தானே செலவழிக்க நல்லா இருக்கும். நேத்து தண்ணி வந்து பிரயோஜனமே கிடையாது. தலைக்கு ஒரு குடம் தான் பிடிச்சிருக்கோம் எல்லாரும். அந்த ஒரு குடத்து தண்ணியை வச்சு ஒரு நேரத்துக்கு கூட சோறு பொங்கலுக்கு ஆக மாட்டுக்கு. அதாங்க சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்கு 10 மணியே போல வடக்கு தண்ணி விடுவானா? அப்படியா? ஆமா, நேத்து நம்ம தெருக்கு வந்ததுல இன்னைக்கு வடக்கு 10-11 மணி போல வருதான். தண்ணி வந்த உடனே அந்த செம்பா பான் போட்டு சொல்லிட்டு இருக்கா. ரெடியா குடம் கடம்லாம் கழுவி பறக்கி வச்சிருங்க. சத்தம் கொடுத்த உடனே நறுக்கி போயிருவோம் என்ன? சரி சாண்டி, நல்லதா போச்சு. எப்பா தண்ணி இல்லாம எனக்கு மண்டையிலேயே வந்துட்டு பாத்துக்கோ. அங்கேயும் வருதானு உறுதியா தெரியலக்கா. எங்க நீ பைப் உடஞ்சு கிடக்குன்ட்டு சரி பார்த்துக்கிட்டு இருக்கானுலாம். அதனால வந்துட்டு அப்படின்னு அவ போன் அடிப்பா. அந்த அன்னைக்கு நம்ம போவோம் என்ன? நான் லட்சுமியை காட்டையும் சொல்லியிருக்கேன், சின்ன பொண்ணுட்டையும் சொல்லியிருக்கேன். 4 பேருமா சேர்ந்து போய் எடுத்துட்டு வந்துருவோம். சரி சாண்டி. பிற குழம்பு என்னக்கா வச்சிய? மொச்சக்கொட்டை போட்டு குழம்பு வச்சேன் சாண்டி. முட்டைக்கோசு பொரிச்சேன். அப்படியா? எனக்கு கொஞ்சோண்டு குழம்பு மட்டும் தெரியலக்கா. இவ அப்பாவுக்கு பழைய சொத்துக்கு சாப்பிடறதுக்கு சுல்லாப்பா குழம்பு வேணுங்காவோ. நான் இன்னைக்கு சாம்பார் வச்சுட்டேன்னா பழைய சொத்துக்கு சாம்பார் அவளுக்கு பிடிக்காது. நல்லா புளிப்பு உரப்புமா புளி குழம்பு தான் நல்லா சாப்பிடுவாவே. அப்படியே அண்ணா எடுத்து தரனே, உள்ளவா. அண்ணா வாரம்க்கா. மாமா பள்ளியிடம் போயிட்டாளா? ஆமாக்கா, இப்பதான் போனா. தண்ணி விழுததும் கொஞ்சமாக தான் விழுது. இது எப்போ நிறைஞ்சி எப்போ நான் வீட்டுக்கு கொண்டு போவேன்? இதில் அடுக்கடுக்கா குடத்தை வேற அடுக்கி வச்சிருக்காளுவோ. இந்த தண்ணி எத்தனை பேர் பிடிச்சிட்டு போவே? பொறுமையாக உட்காந்து பிடிப்போம். வேற என்ன செய்ய? தண்ணி வந்து 3 நாள் ஆகுது. தினம் ஒரு மணி நேரம் நல்ல வேகமாக தண்ணி வர மாதிரி விட்டால் கூட டக்கு 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 டக்குன்னு தான் எல்லாரும் பிடிச்சிட்டு போயிடுவோம்ல. விட்டால் நல்லா இருக்கும். எதுக்கு தான் இப்படி 3 நாளுக்கு ஒருக்கா 4 நாளுக்கு ஒருக்கா தண்ணி விடுதானோ தெரிய மாட்டேங்குது. என்ன சித்தி? வாங்கம்மா, என்ன குடத்தை கொண்டுட்டு வந்திருக்கியா? தண்ணி பிடிக்கவா? ஆமாம் சித்தி. அப்படியே அங்கே தண்ணி ரொம்ப குறையலாமல் விழுது. அதுவும் போக 5-6 பேர் குடத்தை வேற போட்டு போயிருக்காளுவோ. வருஷப்படி பிடிக்கணும்னு. எனக்கு முன்னாடி இப்போ தான் லதா பிடிச்சிட்டு போனா 5 குடம். நான் அந்த 2வது குடம் வச்சிருக்கேன். அது இன்னும் நிறையதற்கே எவ்வளோ நேரம் ஆகுது. இதில் எங்கம்மா நீங்கள் பிடிச்சிக்கிட்ட போறிய? ஐயா அப்படியா? எங்கள் தெருவுலையும் நேற்று தண்ணி வந்தது பார்த்துக்கிடுங்க. ரொம்ப குறையாத்தான் விழுந்தது. அங்கே எங்கள் தெருவில் ஆள் கூட்டமும் அதிகம் பார்த்தியில. ஒரு வீட்டுக்கு ஒரு குடம் தான் பிடிக்க விட்டாள்வே. பிடிச்சிருந்தாலும் வீட்டில் வச்சு அன்றைக்கி சோறு பொங்க வைக்கிறதுக்குன்னு அது சரியாக போச்சு. குடிக்க கூட தண்ணி இல்லை. அதான் இங்கே எடுத்துகிட்டு போமேன்னு வந்தோம். ஐயா அப்படியா? அங்கேயும் நேற்று தண்ணி குறையாதான் வந்ததும்மா. இது ஏன் இப்படி செய்தானுவோ? கொஞ்சம் செலாத்த தண்ணி விட்டா என்ன? பைப் என்னமோ உடஞ்சி கிடக்காஞ்சிட்டி வேலை பார்க்கங்களாம். அதான் இப்படி குறைய தண்ணி விழுது. அது சரியாத வரைக்கும் நமக்கு இதான் நிலைமை. இது வரையா எத்தனை நாளைக்கு இந்த பாடுன்னு தெரியலையே. சரி, அப்போ ஒன்று செய்வோம். நாங்கள் தண்ணியை பிடிச்சிட்டு அதுக்கடுத்து உங்களை சத்தம் கொடுக்க நீங்கள் வந்து சத்தம் காட்டாமல் ஆளுக்கு ஒவ்வொரு குடம் பிடிச்சிட்டு போயிருங்க. என்னம்மா, நான் பிடிக்கிறதுக்குள்ளே அடுத்த வருஷக்காரி அவளும் வந்து நின்றுட்டா அப்படின்னா அவட்ட சொல்லி பார்க்கேன். இந்த மாதிரி அவளுக்கு ஒரு குடம் கொடுன்னு. அவள் விட்டானா தான் நீங்கள் பிடிக்க முடியும். அப்படி இல்லை எவளும் விடாமல் சண்டை விட்டு கிடந்தானா பிடிக்க கொஞ்சம் கஷ்டம்தான். பார்த்துக்கிடுங்க என்ன? அதுவும் சரிதான். நாங்கள் அந்த தெருவுலேருந்து இங்கே தண்ணி பிடிக்க வந்திருக்கோம்னா அதுக்கு ஒரு சண்டை வரும். என்னமோ அவோ வீட்டுக்காரன் வச்ச பைப்பனாக்கா சண்டைக்கு நிற்பாளுவோ. அப்போ நாங்கள் இங்கே குடத்தை போட்டுட்டு அங்கே போய் உட்காந்துருக்கோம் மரத்தடிக்கிட்ட. நீங்கள் தண்ணி பிடிக்கவும் சத்தம் கொடுப்பீங்களா சித்தி? வச்சுட்டு போங்கம்மா, நான் இங்கே தானே இருக்கேன். நான் பிடிச்சி முடிக்கவும் எவ்வளோ வரல அப்படின்னு உங்களை சத்தம் கொடுக்க. இல்லாட்டா உங்கள் ஒரு குடமா நானே வச்சு எடுத்து தந்துடுறேன்னு. சரி சித்தி. அம்மா நீங்கள் தண்ணி பிடிக்க வந்திருக்கீங்களா? புஷ்பா வங்க. அவள் வீட்டில் இருக்காம்மா, பீடி சுற்றிக்கிட்டு இருக்கா. நீங்கள் வீட்டிலேருந்து பீடியை சுற்றிக்கிட்டு அவளங்கடை வந்து இருக்க சொல்ல வேண்டியதானே? நீங்கள் வயசு காலத்தில் சங்கடப்படுதியே. இதில் என்னம்மா சங்கடம் இருக்குது? வீட்டில் கிடக்கவா அங்கே வந்து கிடக்க போகிறேன் அப்படி தானே? அதுக்கு இல்லை, குடத்தை தூக்கிட்டு போகணும்ல சித்தி, அதான் சொன்னேன். என்ன இருந்தாலும் நீங்கள் வயசாளி, அவள் வந்து எடுக்கணும். உங்களை தண்ணி எடுக்க அனுப்பிட்டு அவள் வீட்டில் சொகுசாக உட்காந்துருக்காளே, அதான் கேட்டேன். 4 மணி. என்ன சின்ன பண்ணு? ஏன் உங்களுக்கு இந்த ஏழ்வழித்தனம்? ஏன் நான் என்னஞ்சேன்? பிறகு மாமியார் மருமோன்னு 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்காவோ. வீட்டுக்கு தண்ணி தேவைப்படுதுன்னு இந்த அத்தையை அனுப்பியிருக்கு அந்த அக்கா. வீட்டில் என்ன சும்மையா இருக்காவோ? பீடி சுற்றிக்கிட்டு தானே இருக்காவோ. இப்போ தண்ணி எடுக்க வந்ததுலாம் அவட சித்திக்கே கஷ்டம் இல்லையா? நீங்கள் எதுக்கு இழுத்து விடுதிய? நான் ஒன்றும் இழுத்து விடலண்ணே, சாதாரணமாக பொதுவாக தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்கள் பொது பணியெல்லாம் அங்கே தேவையில்லை. வந்தமா தண்ணியை பிடிச்சமா வீட்டை பார்த்து போனமான்னு இருங்க. அடுத்த வீட்டு கதையெல்லாம் இழுத்து பேசதான் உங்கள் பொது பணியோ? வீடு சின்ன பொண்ணு, அவ சும்மா அக்கறையில் தானே கேட்கா. பாருங்க சித்தி, நான் சாதாரணமாக தானே கேட்டேன். எப்படி பேசியான்னு பாருங்க. 7 வழியெல்லாம் இழுத்து விடுதா ஆளாண்ணா? பிறகு குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைக்க ஆளா நீங்கள்? ஏப்பா, நான் ஒன் டே பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த சித்திகிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அவளே ஒன்றும் சொல்லலை. நான் சொல்ல வந்த விஷயத்த தன்னால புரிஞ்சுக்கிட்டாவோ. நீ ஒரு அரை வெட்டுனா என்ன சொல்ல வரமே புரியாம நீயா ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு பேசுவேன். உன்ட்டெல்லாம் எவா பேச? 4 முடி பண்ணுறது 7 வழித்தனம். பேச்ச பாரு என்னமோ நியாயமாக நடந்துக்கிறத மாதிரி பேசுது. சித்தி, நான் கேட்டதுல தப்பு எதுவும் இல்லை சித்தி. நீங்க வயசானவோ குடத்தை தூக்கிட்டு போகணும்ல. உங்க வீடு வேற கோடிக்குள்ளோடி போய் போகணும். கை காலு வலிவிட்டுனா என்ன ஆகும்? அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுமா. சும்மையே தானே வீட்டில் இருக்கேன். தண்ணியை பிடிச்சி மெல்ல கொண்டு போய் நான் வீட்டில் ஊற்றிக்கிடுவேன். அவளும் நேரத்துக்கு பீடி கடையில் போய் கணக்கு போடணும் பார்த்தியா? இவ்வளோ நேரம் அடுப்புலையும் வேலை பார்த்து பிள்ளைகளை பள்ளியோடத்துக்கு அனுப்பிட்டு உட்காந்து வெக்குன்னு பீடி சுற்றிக்கிட்டு இருக்கா. தண்ணியும் கொஞ்சோண்டு தான் வருது பார்த்தியா? அதனால நான் பைய போய் ஊற்றிட்டு பைய வந்தால் போதும். வேகமாக தண்ணி வந்தாலும் அவளை வர சொல்லிடலாம், டக்கு டக்குன்னு கொண்டு ஊற்றிட்டு வரதுக்கு. சும்மா இருக்க நான் என்னத்தையா ஒரு வேலையை செஞ்சால் எனக்கும் நேரம் போகலாமா?
அவள் பீடி சுத்தினா நம்ம குடும்பத்துக்கு தானே 10 ரூபா துட்டு கிடைக்க போகுது, அதை வச்சு என்னத்தையா செலவழிச்சுக்கிடலாம். அதான் என் பாட்டுக்கு வந்து உட்காந்துட்டேன். சரி, நீங்க நல்ல மனசோட தான் செய்தியே, அதாவா புரிஞ்சுக்கிட்டா சரிதான். சரி சித்தி, அப்போ குடத்தங்க வச்சுட்டு நம்ம மரத்தடியில உட்காந்துருக்கோம். நீங்க தண்ணி பிடிச்சிட்டீங்கன்னா ஒரு வார்த்தை கூப்பிடுவீங்களா? சரிம்மா, நான் சத்தம் கொடுக்கேன். யாரும் வரலன்னா நான் சத்தம் கொடுக்கேன், நீங்க வந்து பிடிச்சிட்டு போங்க. யாரும் வந்துட்டாவுன்னா ஓட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி நீ பிடிச்ச பிறகு சரசு எல்லாரையும் கூப்பிட்டு பிடிக்க சொல்லுன்னு. சரிதானா? சரி சித்தி, அப்ப நாங்க குடத்தை வச்சுட்டு போறோம். வாங்க செத்து இந்த நிழல்ல உட்காருவோம். சபா, என்ன படுத்துட்டே சின்ன பொண்ணு? என்ன அழகா இருக்கு மரத்தடி நிழல். இதுல உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணவா? அப்படியே குறுக்க சாச்சிட்டு அப்படியே அண்ணாந்து பார்த்து நம்ம காத்து வாங்கும்போது என்ன அழகா இருக்கு. அது சரி, இன்னும் தண்ணி பிடிக்கிறதுக்கு தான் என்ன சண்டை வரப்போதோ தெரியல. ஏம்க்கா, சண்டை வர்றதுக்கு என்ன இருக்கு? அதுக்கு இல்ல, அந்த ஆவட சித்தி சொன்னதை கேட்டியா? எவளும் தண்ணி பிடிக்க வந்துட்டானா நான் கூப்பிட சொல்லுவேன், அவளை கூப்பிட்டானா வந்து பிடிச்சிட்டு போ அப்படிங்காவோ. அவ சொல்றத பார்த்தா நம்ம என்னமோ கள்ள தண்ணி பிடிக்க வந்த மாதிரிலாம் சொல்லுதாவோ. இதை சொல்லுதவோ ஒரு நிமிஷம் ஆளுக்கு ஒரு குடம் பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டா அந்த அன்னைக்கு நம்ம பிடிச்சிட்டு வந்துடலாம். அதை செய்யாம நான் பிடிச்சிக்கிட்டேன், அதுக்கப்புறம் உங்களை சத்தம் கொடுக்க வைக்காமட்டு அடக்காவோ. அவ பிடிச்சி முடிக்க வரைக்கும் எவளும் பார்க்காமலாம் இருப்பா. பார்த்துட்டு அந்த அன்னைக்கு இங்கே எதுக்கு நீங்கள் வந்தியா, உங்க தெருவில் தண்ணி பிடிக்க வேண்டியதானே, வைக்க வேண்டியதானே, சண்டை போட்டால்வேனா என்ன செய்யான்னு யோசிக்கேன். அப்படியெல்லாம் யாரும் கேட்க மாட்டாவோ சாந்தி. இங்கே உள்ளவெல்லாம் நம்ம தெருவுக்கு வந்து தண்ணி பிடிச்சதே கிடையாதா? அவள்வெல்லாம் எப்பவுமே நம்ம பைப்பில் தான் வந்து தண்ணி பிடிப்பாளுவோ. ஆமா, அப்படிங்கல நம்ம ஒரு குடம் பிடிச்சிட்டு போறதுக்கு வந்ததுக்கெல்லாம் எவ்வளவு சண்டை போட்டுக்கிட முடியாது. அப்படி சண்டை போட்டானா என்ன வச்சு பார்க்க போதா? அதானே, ஒரு குடம் தண்ணி கூட பிடிக்க கூடாதுன்னு அவ்வளோ சொன்னாலும் அப்படின்னா அப்புறம் நாளை பின்ன அவ்வளோ நம்ம தெருக்கு எப்படி வந்து பிடிக்க முடியும்? அதுவும் சரிதான். இல்லை, அந்த ஆவட சிட்டின்னா அவள் பிடிச்சி முடிச்ச பிறகுதான் நம்மளால சத்தம் கொடுப்பாவலாம். ஏன் நம்ம வேற தெருவுலேருந்து வந்திருக்கோம்னா தெரியுங்களா? சரிம்மா, நீங்கள் ஆளுக்கு ஒரு குடத்தை பிடிச்சிட்டு போங்க, உங்களுக்கு எடுத்து நான் பிடிச்சிக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம வீட்டை பார்க்க போகலாம்ல. இன்னையோ எப்போ கூப்பிட, எப்போ நம்ம தண்ணியை பிடிக்க, வீட்டுக்கு போய் இன்னும் கிளம்பணும், ஜோசியக்காரரை வேற பார்க்க போகணும். இங்கேயே இம்பிட்டு நேரம் ஆயிட்டுனா பிறகு சாதம் பார்க்க எப்பவும் போவேன். சரி, இப்ப கூப்பிட்டுருவாவுக்கா, ஏன் போட்டு குழம்புதிய? இந்த தண்ணி விடுதவனும் ஏன்னா இத்தனை நாள் நம்மளை படா படுத்தானுல தெரியல. ஒரு வாரம் ஆகுது எல்லா தெருக்கும் ஒன்று போல தண்ணி வந்து, எப்போ பார்த்தாலும் பைப்பு உடஞ்சு கிடக்குன்னு காணுவோம். அப்படி எத்தனை நாள் தான் சரி பண்ணுவானோலாம் தெரியல. என்னக்கா எல்லாரும் காத்தாட இங்கே வந்து உட்காந்துட்டே போல? ஆமலதான், ஆளுக்கு ஒரு கூட தண்ணி பிடிச்சிட்டு போலாம்னு வந்தோம். ஆவளை சிட்டி பிடிச்சிட்டு இருக்காவ, சரி அவ பிடிச்சிட்டு கூப்பிட அவனும் உட்காந்துருக்கோம். அப்படியா, தண்ணியே குறையோண்டுலாக்கா வந்தது? உங்க தெருவுக்கு நேற்று தண்ணி விட்டாம கேள்விப்பட்டேன். எங்களுக்கும் கொஞ்சோண்டு தாமா வந்தது. காணல, இன்னைக்கு சுவார் பொங்க வைக்க சரியா போயிட்டா, அதான் ஒரு குடம் பிடிச்சிட்டு போமேனு வந்தோம். சரி சரி, தண்ணி கூட கொஞ்ச நேரம் விழுந்தா பிடிச்சிட்டு போங்கக்கா. நான் இப்போ தான் பிடிச்சி முடிச்சேன், 5 குடத்தை தான் பிடிச்சிருக்கேன். அந்த 5 குடத்துக்கு 1.5 மணி நேரம் ஆயிருக்கு பார்த்துக்கோங்க. தேனா ஒழுகுது. ஏன்னா அப்படி பைப்பு சரி பண்ணாம தண்ணி விடுதெல்லாம் பிரச்சனை பண்ணுதானோ தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்குள்ள பிளங்கிறதுக்கு என்னது இல்லைனாலும் சரிங்களா, தண்ணி இல்லைன்னா எரிச்சலா வருதுலக்க. ஆமா, எங்களுக்கு அதே நிலைமை தான். என்னத்த சொல்ல. சரி, என்ன இல்லாதா பியாக்கெல்லாம் கையில தூக்கிட்டு எங்கேயோ போறாக்கல இருக்கு தூரமா? இங்கதான்க்கா, பியாங் வரைக்கும் போறேன். அப்படியே அவன் மாப்பிள்ளை வெளிநாட்டுல இருந்து பணம் எதாவது அனுப்பியிருக்காவளோ, எடுக்க போறியோ? அது பணம் எங்கக்கா மாச கடைசியில் அனுப்ப போறாவோ? அவளுக்கே காணாது. எனக்கு அனுப்புறதுக்கெல்லாம் 10ஆம் தேதி 12ஆம் தேதி ஆக்கிடுவாவுக்கா. அவளா அனுப்புற வரைக்கும் 400 ரூபா அனுப்புங்கன்னு கேட்டுக்கிட மாட்டேன். பாவம், அந்த மனுஷனுக்கு என்ன செலவோ நமக்கு என்ன தெரியும்? ஆமா, வெளிநாட்டில் கிடந்து கஷ்டப்படுதான், அவங்ககிட்ட என்னத்தை கேட்க முடியும் நம்ம? ஆமா, இப்போ எதுக்கு பேங்க் போறோம்னா, கவர்மெண்ட்ல இருந்து 1000 ரூபாய் எனக்கு இந்த மாசம் ஏறதா சொல்லியிருந்தாங்க. அதான் ஏறிட்டா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கேட்டுட்டு வரலான்னு போறேன். அப்படி எல்லாம் உனக்கு வருதா? இப்போ எனக்கும் இன்னும் வரலக்கா. ஆனா 2ஆவது தடவை எல்லாரும் எழுதி கொடுத்தாவுல, அதோட நானும் எழுதி கொடுத்தேன். அதான் இப்போ போனை பார்க்கல ரூபா வந்துட்ட மாதிரி மெசேஜ் தெரியுது. அதை போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்படியே பேங்க்ல ஒரு விஷயம் கேட்கணும், அதையும் கேட்டுட்டு வரலாம்னு போறேன். இப்பவும் 2ஆவது எழுதி கொடுக்கவளோ? ஆமா, இப்பவும் 2ஆவது எழுதி கொடுக்கதானக்கா செய்தாவோ? நீங்க இன்னும் கொடுக்கலையோ? எனக்கு தெரியாதல்லதா, நீ சொல்ல போய் தான் தெரியுது. இப்போ ஒன்றும் கெட்டு போலக்கா, எல்லாம் 2ஆவது மட்டும் எழுதி கொடுக்காவோ. நீங்களும் ஒரு ஃபார்ம் வாங்கி எழுதி கொடுங்க. எங்க எனக்கெல்லாம் கிடைக்க போகுது, ஈசலா பறந்துக்கிட்டு கிடந்தேன். ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு உள்ள எழுதி கொடுத்தேன், கடைசி எனக்கு ரூபாயே வரலையே. சரி, இப்போ மறுபடியும் எழுதி கொடுத்து பாருங்கக்கா, வந்தா லாபம் தானே. பார்ப்போம். எனக்கு எங்க பாம்பு கிடைக்கும்னு தெரியாது. எனக்கு ஒன்று வாங்கி தருவியல்ல தான், நான் ரூபா தந்துருந்தேன். வாங்கிட்டு வரேன்க்கா. சரி சரி சரிக்கா, அப்போ இருந்து மெல்ல தண்ணியை பிடிச்சிட்டு போங்க, நான் போயிட்டு விட்டா. பார்த்து போயிட்டோம்மா. சரிக்கா. ஏக்கா பாத்தீங்களா? என்னது சாந்தி, அவன் மாப்பிள்ளை ஊர்ல இருந்து எவ்வளவு அனுப்புவான் தெரியுமா? நல்லா கொடுக்க ரூபா அனுப்புவான். மேற்கொண்டு இவன் அந்த ரூபாயை வாங்கி வச்சுக்கிட்டு பேர்வாதியை வட்டி கூட்டு வச்சிருக்கா. நல்ல வருமானம்க்கா இவளுக்கெல்லாம். இவளுக்கு 1000 ரூபாய் வந்துட்டான் பத்தியலா. எனக்கு வர மாட்டுக்க. சின்ன பொண்ணு உனக்கு வந்துட்டா? வரலக்கா, நானும் எழுதி கொடுத்து வரலையேன்னு தான் அப்படியே விட்டுட்டேன். அப்ப நம்ம 2 பேரும் மறுபடியும் ஃபார்ம் வாங்கி எழுதி கொடுப்போம். என்ன சின்ன பொண்ணு, வந்தால் அவன் தானே. பாப்போம்க்கா, உங்களுக்கு வாங்கினீங்கன்னா எனக்கு ஒன்று வாங்கித்தாங்க. சரி சின்ன பொண்ணு. சரசக்கா உங்களுக்கு வருது இல்ல? ஆமாம்மா, எனக்கு வருது, லட்சுமிக்கு வருது. பாருங்க, கஷ்டப்பட்டவங்களுக்கு தரதை விட நல்ல பணக்காரவங்களுக்கு தான் ஆண்டவே கொடுக்கான். லட்சுமி அக்காக்கெல்லாம் வசதியில் என்ன குறை, மாடு கண்ணு வயக்காடு வீடு வசதி எல்லாம் இருக்கு. இவ்வளோ இருக்கவங்களுக்கு 1000 ரூபா வருது. எனக்கு ஒண்ணுமே கிடையாது. எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டானக்கா. என்ன சாந்தி, அவளுக்கு அப்படி என்ன வருமானம் வந்துட்டு நீ இப்படி பேசுத? அவளுக்கு இருக்க செலவுக்கு இந்த 1000 ரூபாய் ஒரு விஷயமா? நல்லா கேளுங்கக்கா.
எனக்கெல்லாம் இந்த 1000 ரூபா வராம இருக்கதே நல்லதுன்னு நினைக்கம்க்க. அதானே உங்களுக்கு ஏகப்பட்ட வருமானம் இருக்கு. இந்த 1000 வச்சா நீங்க இருக்க போறிய. சாந்தி வாயை பொத்திட்டு இருந்துரு, வீணா என்கிட்ட வாங்கி கட்டிக்கிடாத. என்ன சாந்தி, அவளே மாடு கண்ணோட மாஞ்சிட்டு கிடக்கா, அவளை போய் எக்காலம் பேசிக்கிட்டு இருக்க. இக்க ஏன் உண்மையை தானே சொன்னா, இதுல என்ன எக்காலம் இருக்கு? மாவையும் சம்பாதிக்கான், இவளும் சம்பாதிக்காவோ, ஒண்ணுக்கு 2 வருமானம் வருது. அப்புறம் 1000 ரூபாய் பணமும் கவர்மெண்ட்ல இருந்து வருதுன்னா லாபம் தானே. எனக்கு பாருங்க, என் புருஷன் ஒரு ஆள் உழைச்சாதான் என் வீட்டுல அடுப்பெரியும். ஆனா எனக்கு ஒரு 1000 ரூபாய் ஒருத்தன் தர மாட்டேங்கான். நான் இந்த கவலையில இருக்கேன். நீங்க இவ்வளவு தூரம் சொல்லுதீங்களா, அவ என்ன சொல்றாவோ, அந்த 1000 ரூபாய் தராட்டாலும் பரவாயில்லன்னு தானே சொல்றாவோ. அப்போ அவகிட்ட நல்ல காசு பிளக்கம் இருக்கு, அதனாலதான் அந்த 1000 ரூபாய் கொடுக்காட்டாலும் பரவாயில்லன்னு நினைக்காவோ. நான் ஒன்னும் அதுக்கு நினைக்கல. பிறவே எதுக்கு நினைக்கலாம்? ஏக்கா யோசிச்சு பாருங்கக்கா, இந்த 1000 ரூபாய் நம்ம கொடுக்காவலன்னு சந்தோஷமா பல்லடிச்சுக்கிட்டு வாங்குதோம். கணக்கு பண்ணி பார்த்தா எவ்வளவு வரி கெட்டுதோம். கெட்டுறது போதாதுன்னு இந்த டாஸ்மாக் கடையை மூடாம திறந்து வச்சிருக்க போய் என் வீட்டுக்கார மாதிரி உள்ள ஆட்கள்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை லட்சத்துக்கு குடிச்சு கவுத்து தானுவோ. என் வீட்டெல்லாம் கணக்கு பண்ணி பாத்தி அப்படின்னா என் வீட்டுக்காரெல்லாம் மாசத்துக்கு 5000 6000 குடிப்பாருக்கா. அவ்வளோ சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் வீட்டில் பாட்டிலாதான் கிடக்கு. எங்கனையாவது ஒளிச்சு ஒளிச்சு வச்சு குடிச்சிட்டு கிடக்காரு. நம்ம கிட்ட மெப்பனைக்கு 1000 ரூபாயை கையில கொடுத்துட்டு 5000 6000 நம்ம புருஷ மாரிட்ட ஒயின் ஷாப்ல வாங்கிக்கிட்டு தானுவோ. இது பெரிய லாபமா? எனக்கெல்லாம் அவங்க 1 ரூபாயும் தர வேண்டாம், இலவச பியாருந்து வேண்டாம், ரூபாயும் வேண்டாம். இந்த சாராய கடையை அடைச்சி மூடுனா போதும். அந்த நிலைமையில தான் நானே இருக்கேன். தினம் குடிச்சிட்டு என்ன பாடு பேசாரு தெரியுமா? இன்னைக்கு பாருங்க, காலையிலேயே குடிச்சிட்டு வீட்லேயே தான் கிடக்காரு. ஒரு வேலைக்கும் போன பாடு இல்லை. வேலைக்கு போனால் ரூபாயை கையில் கொடுக்க மாட்டேக்காரு. சம்பளத்தை வாங்கி அப்படியே டாஸ்மாகில் கொண்டு போட்டுருதாரு. அப்போ நான் 1000 ரூபாயை வாங்கி என்னத்தை கண்டேன்? இங்கே வாங்குது 1000 ரூபாய் தான். என் புருஷன் என்கிட்ட நச்சு பிடிங்கி என்கிட்ட இருந்து 1000 2000 வாங்கிட்டு குடிச்சிட்டு போயிருந்தாரு. இது என்ன பெரிய லாபம் நமக்கு? சாசக்காக்கெல்லாம் நல்ல லாபம் தான் அப்படி கணக்கு பார்த்தா. ஏமா ஏன் ஒருத்தர் மாற்றி ஒருத்தரா சண்டை எடுத்துட்டு கிடக்க? அதுக்கு இல்லைக்கா, எனக்கு வரையே மாட்டுக்கு, உங்களுக்குலாம் வருதுல்ல. அதுக்கு என்ன செய்ய முடியும்? நீங்கள் 2வது எழுதி போடு, வந்தாலும் வரும். அதுக்காண்டி அவளுக்கு வருதா இவளுக்கு வருதா வயிறு அடிச்சு கிடக்க. இப்படி வயிறு அடிச்சப்பட்டு கிடந்தானா 2வது தடவை எழுதி கொடுக்கல வராமல் இருப்போது. குண்டிச்சி எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே இப்படி வாய விடுதான்னு பாரு. அவளுக்கு மட்டும் நல்லா எல்லாம் வரணும் வச்சு தின்னு உப்பிக்கிட்டே போவா. நமக்கு ஒரு 1000 ரூபாய் வர மாட்டேங்கன்னு கவலைப்பட்டோம் அப்படின்னா உடனே வராமல் போயிட போதுங்கா. கேட்டேன்னு முடிச்சவா. ஏதோ இப்போ தண்ணி பிடிச்சிட்டு உடனே கிளம்பவா, இல்லாட்டி மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சு ஒரு 2 மணி 3 மணியை போல கிளம்புவா? இங்கே சாதகம் பக்கம் லட்சுமி. அதுக்கு தம்க்கா தண்ணி எடுத்து வீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் வேலையில இருக்கு, முடிச்சுட்டு ஒரு 1 மணி நேரத்தில் கிளம்புவோமே. என்ன சின்ன பொண்ணு, நீ இன்னும் 1 மணி நேரத்தில் கிளம்பிடுவல்ல? கிளம்பிடுவோம்க்கா, போவோம். சரசு எல்லாரும் வாங்கம்மா. நான் வரேன் சித்தி. சின்ன பொண்ணு எந்தி போவோம். சட்டுப்பட்டுன்னு தண்ணியை பிடிச்சிட்டு சாதம் பக்கம் வேற போகணும். 2 hours later. சாந்தி சின்ன பொண்ணு வரலையா? வீட்டுக்கு கூப்பிட போனோம்க்கா. அவன் மாமியார் வாசல்ல உட்காந்து வெத்தலை பாக்கு இடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் போய் கூப்பிட்டோம்னா என்ன ஏதுன்னு 1008 கேள்வி கேட்கும். அது வேற என்னமோ நான் தான் மரமூளைக்கு எடுத்து நாசமாக்குதுன்னு நினைக்கும். அதான் போய் கூப்பிடாம அப்படியே வந்துட்டேன். அவ தான் சாதகம் பார்க்கல, பேசாட்டி வீட்டில் கிடப்பா. ஏசுவா சாந்தி, நீங்க மட்டும் போயிட்டு வந்துட்டியல அப்படின்னு ஒரு வார்த்தை போன் போட்டாது சொல்லிடு. ஏக்கா இப்ப அவளை கூட்டு போய் என்னத்துக்கு? ஜாதகமும் அவ பார்க்க போறது இல்ல. நானும் தான் பார்க்கல, நானும் வரம்ல. அப்புறம் அதையும் சொல்லுவா. சரசக்காவும் ஜாதகம் பார்க்க அவளெல்லாம் கொடுத்தான பண்ணி என்னைய மட்டும் விட்டுட்டு போயிட்டேலாம்பா. ஆமா, திண்டுக்கு முண்டு பேசுவோம். அவட்ட போன போட்டு வாரியா வரலையான்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு. நாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம், கொஞ்ச நேரத்துல பஸ் வந்துடும். வர முடிஞ்சா வா, இல்லாட்டா வீட்லயே இருக்க பாருன்னு சொல்லு. நான் போன் அடிக்கம்க்க. இப்போ யாரு ஃபோன் பண்ணுதா? சாந்தியக்கா நம்பர் மாதிரி தெரியுது. ஹலோ ஹலோ, ஏன் சின்ன பொண்ணு சாதம் பார்க்க வரலையா? வாரம்க்கா. இவ்வளவு நேரம் என்ன இதே? தூங்கிட்டோம்க்கா. தண்ணி எடுத்துட்டு வந்தோமா, அந்த தெருவுக்கு போய் ஒரே அசதி. உங்களை சத்தம் கொடுக்க சொன்னோம்னா 4 மணி. ஏமா நான் சத்தம் கொடுக்கலாம தான் வந்தேன். உன் மாமியார் வாசல்ல உட்காந்துக்கிட்டு யார் எங்க போறா வாரான்னு நோட்டம் பார்த்துட்டு இருந்தது. அந்த அன்னைக்கு நான் அந்த சைடே வராம அப்படியே வந்துட்டேன் இங்கிட்டு. அப்பமே ஒரு போன் போட்டுக்கலாம்லக்கா. பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு கூப்பிடுதியா? சரி, இப்போ வாரியா வரலையா? நாங்க எல்லாரும் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து உட்காந்துட்டோம். சீக்கிரம் வா, இல்ல பஸ் வந்துட போகுது. இல்லன்னா நாங்க மட்டும் போயிட்டு வரோம். நீ தான் சாதகம் பார்க்கல, வீட்லயே இரு. இல்ல 4 மணி நானும் வரேன். எனக்கு இந்த சோசியக்காரங்க பேசுறத கேட்கக்கே நல்லா பிடிக்கும். இன்னொன்னு வீட்டுல இருந்தா எனக்கு போர் அடிக்கும். உங்க கூட நானும் வந்துட்டு வரேனே. அப்படியே மார்க்கெட்ல காய்கறியும் வாங்கிட்டு வந்துடலாம்ல. சரி, இப்ப சீக்கிரம் ஓடியா. சரிக்கா. இப்போ உடனே ஒரு 10 நிமிஷத்துல அங்க வந்துருவேன். என்ன பஸ் வந்தாலும் பெய்யாது என்னக்கா? போக மாட்டோமா, ஓடியா. என்ன வரேன். 4 முடி வாசல் வரைக்கும் வந்துட்டு மாமியா இருக்கதை பார்த்துட்டு ஓடி இருக்க. ஒரு வாரத்தை லேசா சத்தம் கொடுத்திருந்தா சன்னலோடி கூட குதிச்சு ஓடி இருப்பேனே. என்ன சொன்னா வாராலாமா? தூங்கிட்டு கிடக்கலாம்க்கா, தூங்க வேண்டியதானே. இப்ப வந்து என்னைய போறா? நம்ம 2 பேரும் தான் சாதம் பார்க்க போறோம். சரசக்கா ஏதாவது கூட குறைய எதுவும் கேட்பாவே, அதனால வராவே. அவன் வந்து சும்மையே தான் இருக்க போறா. என்னத்துக்கு? அவன் மாமியார் என்னத்தையாவது வெத்தலை இடிச்சு தின்னுட்டு உட்காந்துருக்கு. இவ வாட்டுக்கு போன நோண்டிக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு ஹாயா படுத்து உறங்கலாம்ல. இங்கேயாச்சும் அலப்படணும்னு நினைக்கா. சரி, வந்துட்டு போறா. வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கா. அவ எங்க போறா எங்க வரா? பாவம், தாய் தாப்ப வீட்டுக்கும் போறது வரது கிடையாது. நம்ம கூடயே தானே எந்நேரமும் இருக்கா. சேர்ந்து போயிட்டு வருவோம். அவளை மட்டும் ஏன் தனியா விட்டுட்டு போவானே?
இப்போ மாமியா கிளவி வாசல்ல உட்காந்துருக்கா, என்ன செய்யுதுன்னு தெரியலையே. போய் பார்ப்போம். சத்தமே இல்லாம இருக்கிறத பார்த்தா தூங்கிட்டு இருக்கோம் என்னமோ தெரியல. சத்தம் கட்டாம அப்படியே நைஸா வெளியில ஓடிடுவோம். எப்பா, கிளவி தூங்கிட்டு தான் இருக்கா. பைய சத்தம் இல்லாம போயிருவோம். எப்பா தப்பிச்சோம். யோ யாத்து முழிச்சிட்டா போலயே. ஒன்னதான் திரும்பு. எத்து எங்க ஊர சொல்லாம கொள்ளாம ஏச்சை காலை ஒழுங்கா வச்சு நில்லு. இது என்னது? எங்க சொல்லாம கொள்ளாம அளவிட போற? அது ஒன்றும் இல்லத்தே, நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்களா, அதான் உங்கள் தூக்கம் கெட்டு போகக்கூடாதுன்னு பொண்ணோ போகணும்னு நடந்து போனதே, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்லை. அப்படியா? நீ அம்பிட்டு நல்லவளா? எங்க அளவிட போறேன்னு கேட்டேன், அதுக்கு இன்னும் பதிலே வர காணும். யாத்தே திடீர்னு கேட்டால் என்ன சொல்ல, ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணலையே. யோ அது ஒன்றும் இல்லத்தே, லட்சுமி அக்கா வீட்டில் என்னத்தையோ பூ கட்டுறதுக்கு வேலை இருக்குன்னு சொன்னாவோ. அவோ பாவம் தேயிலை கட்டிக்கிட்டு போக பார்த்தியில, அதான் போய் கெட்டுவோமேன்னு பார்த்தேன். பூ கட்டுறதுக்கு வேலை இருந்ததுன்னா அரும்பை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு கட்ட வேண்டியதானே? அங்கே போய் தான் உனக்கு கட்டணுமோ? அதுக்கு இல்லத்தே, பூவு நிறையா வாங்கி கொண்டு வந்து இங்கே வைக்கிறது ஒன்றும் பெருசு இல்லை. அடுத்து நான் ஒத்தையிலேயே செஞ்சுக்கிட மாட்டேன் பற்றியெல்லாம் மாச்சலாக இருக்கும். அவோ வீட்டிலனா சரசக்கா சாந்தியக்கா எல்லோரும் வருவாங்களோ, ஆளோட பேசிக்கிட்டே வேலை செய்யும்போது வேலை செய்யுதுன்னு தெரியாது, சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம்ல, அதான் போவோம்னு போய்கிட்டு இருக்கேன். அப்போ உனக்கு பூ கட்ட போகிறது இப்போ விஷயம் இல்லை, 4 பேர் கூட கதை அளக்க போகிற, அதான் உனக்கு விஷயம். அப்படித்தானே? ரெண்டும் தான் தே. உனக்கு எந்த நேரமாவது கால் வீட்டுக்குள்ளே தங்குவா? என் நேரமும் வெளியில தான் சுற்றிட்டு கிடக்க. வீட்டில் இருக்கிறத விட வீடு விட தெரு தெருவா சுற்றிட்டு திரிதா தான் அதிகமாக இருக்குது. ஒரு 2 மணி நேரம் சேர்ந்தாக்கில் வீட்டில் இருந்திருக்கியா? எழுப்பி விட்ட பிறகு தான் எந்திப்பேன். எந்திரிச்சு என்னத்தையாவது உனக்கு கிண்டி பறக்கி காலை சாப்பாடுன்னு போடுவேன், தின்பேன். அந்த அன்னைக்கு அளவட போயிடுவேன். அடுத்து மறுபடி வருவேன், மத்தியானத்துக்கு என்னத்தையா அவனு பொங்குவேன், அந்த அன்னைக்கு தின்பேன், அந்த அன்னைக்கு அளவட போயிடுவேன். இதே தானே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு உனக்கு. ஆமத்தே, அதுக்கு என்ன செய்ய, எவ்வளோ நேரம் உங்கள் மூஞ்சியவே பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே கிடக்க, எனக்கும் 4 நல்ல முகத்தை பார்க்கணும்னு இருக்காதா? சுமுறு பேச்சு கூடி போச்சு. சரி, சொதி குழம்பும் இஞ்சி பச்சடியும் எப்படி வச்சேன்னு கொஞ்சம் சொல்லு. ஏமத்தே, சும்மா தெரிஞ்சுக்கிடலாம்னு தான். நீங்கள் சொல்லி தந்து தானே உன்கிட்ட சொல்லுன்னு தான் சொன்னேன். சொல்லுதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் வைக்க சொல்லி தந்த நீங்களே என்னைய கேட்கல, அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் ஒன்றும் கேட்கல, நம்ம மக்கள் எல்லாரும் கமெண்ட்ல கேட்டிருக்காவோ, அவட்ட தான் சொல்ல சொல்லுதேன். அப்படியா தே, அவட்ட சொல்ல சொன்னீங்களோ? சொல்லியிருந்தேன், அதுக்கு என்ன? ஓவரா இழுக்காத, சொல்லு. சட்டுப்புட்டுன்னு சொல்லி முடி, ஒரே அடியா இழுக்காம. சரி தே. மக்களே, எந்த சொதி குழம்புங்கிறது ஒரு சைவ குழம்பு கேட்டீங்களா, மைல்டாக இருக்கும். அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, முதல்ல காய்கறிலாம் நறுக்கி வச்சுக்கிடுங்க. உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், கேரட் எல்லாத்தையும் அவியலுக்கு நறுக்கிற மாதிரி நீட்டமாக நறுக்கி வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறவு கொஞ்சம் சிறு பருப்பு, உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் வைக்கல அத்தனை பேருக்கு தக்கன. இப்போ சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு அவிய போடுவீங்களா, அந்த அளவுக்கு அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாகவே அவிய போடுங்க. ஒரு குக்கரில் 2 விசிலுக்கு சிறு பருப்பை வச்சுக்கோங்க. அடுத்து நல்லா அன்னைக்கு தான் உடச்ச புது தேங்காய் எடுத்து 1 முறி தேங்காயில் முதல்ல அரைச்சி முதல் பால் எடுங்க. அந்த பால் எடுத்து தனியாக வச்சுக்கிடுங்க. வேற 2வது 3வது பால் எடுத்து அதை தனியாக வச்சுக்கிடுங்க. இப்போ 2வது 3வது எடுத்த பாலில் தான் நீங்கள் காய் எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு அவிய வைக்கணும். அது அவஞ்சிக்கிட்டு இருக்க நேரத்திலேயே பக்கத்தில் இன்னொரு சீனா சட்டி வச்சு அதில் கொஞ்சம் இஞ்சியும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கணும். அந்த இஞ்சி பச்சை மிளகா தான் அந்த குழம்புக்கு உரப்பே. அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு உரப்பு தேவை அப்படிங்கிறத பார்த்து கூட குறைய நீங்கள் வறுத்துக்கிடுங்க. வதக்கிட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு போட்டு சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் நீட்டமாக நறுக்கி நிறையா போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். ஒரு சிலர் கடுகு போட்டு தாளிக்க மாட்டாவோ, நான் தாளிக்க தான் செய்வேன். நான் செய்த முறை தான் உங்களுக்கு சொல்றேன் கேட்டீங்களா. அந்த அன்னைக்கு தாளிச்சிட்டு அந்த தாளிசத்துலேயே நம்ம இப்படி வதக்கி அரைச்சி வச்சிருக்கோம்ல இஞ்சி பச்சை மிளகா, அதை போட்டு நல்லா வதக்கணும். அந்த வதக்கையிலே நல்ல ஒரு வாசனை வரும் கேட்டீங்களா, நல்ல மனமாக இருக்கும் வீடு பூரா. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்திலேயே நம்ம தேங்காய் பாலில் வேக வச்ச காய்கறி பூரா அவிஞ்சிருமோ, அந்த அன்னைக்கு அந்த பாலோட சேர்த்து காய்கறி அந்த தாளிசத்தில் கொட்டிடணும். அதுக்கடுத்து சிறுபருப்பு அவிய வச்சிருப்போம்ல, அதையும் நல்லா ஒரு கிண்டு கிண்டி கொஞ்சம் மசிச்சு அந்த அன்னைக்கு அதையும் உள்ளே போட்டு ஒரு கிண்டு கிண்டிடணும். லைட்டாக கொதிச்சோடனே அடுப்பை அமர்த்திருங்க. அமர்த்திட்டு நம்ம முதல்ல எடுத்து வச்சோம் தெரியுமா கட்டியாக உள்ள தேங்காய் பால், அந்த தேங்காய் பாலை இப்போ அதில் ஊற்றணும். ஊற்றி லேசாக கிண்டிட்டு அதுலேருந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை ஒரு கொஞ்சம் புளிஞ்சு விடணும். ஏன்னா அந்த எலுமிச்சம்பழம் தான் குழம்புக்கு புளிப்பே. நம்ம தக்காளி சேர்க்கலை பற்றியில, தக்காளி சேர்க்கலை, புளியை கரைக்கலை. ஸோ அந்த எலுமிச்சம்பழம் தான் கொஞ்சம் புளிப்பு கொடுக்கும். நல்லா கெட்டுக்கிடுங்க. அடுப்பை அமர்த்தின பிறகு தான் எலுமிச்சை சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துறாதியே, பிற திரிதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தான் சொதி குழம்பு. ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. இதில் 2 வேலை தான் கொஞ்சம் அதிகம். என்னென்னா தேங்காய் பால் எடுக்குது, அடுத்து கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகாலாம் வதக்கி ஆற வச்சு அரைக்கிது. இந்த 2 வேலை தான் எக்ஸ்ட்ரா. மற்றபடி நம்ம எல்லா குழம்புக்கும் செய்த மாதிரி பருப்பு அவிக்க போகிறோம், தட்ட போகிறோம், அவ்வளோதான். இந்த குழம்பு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சிறுபருப்பு சாம்பாரும் அவியலும் கலந்த மாதிரி இருக்கும். முழுக்க ஒரு பாரம்பரிய சைவ உணவு. ரொம்ப சைவம் இது. ரொம்ப புளிப்போரப்பாக கூட இது இருக்காது. உங்களுக்கு வயிற்று புண்ணு இருக்குது, கொஞ்சம் மைல்டாக சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்த குழம்பு வச்சு சாப்பிடலாம். இதுக்கு தொட்டுக்கிட இஞ்சி பச்சடி நல்லா சூட்டாகும். ஏன்னா முழுக்க குழம்பு எல்லாமே காய்கறி அவிஞ்சதுலேருந்து குழம்பு உருவானதுலேருந்து எல்லாமே தேங்காய் பாலாக இருக்குது பற்றியெல்லாம், அது கொஞ்சம் தேவட்டும் நமக்கு. அதை பீட் பண்ணுறதுக்கு தான் இந்த இஞ்சி. இது உள்ளே போகும்போது நமக்கு அது இதுவும் கிராஸ் ஆகும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பார்த்துக்கிடுங்க. இஞ்சி பச்சடியும் பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் இஞ்சி உங்களுக்கு தேவை தக்கன்னு எடுத்துக்கிடுங்க. அதே அளவுக்கு சின்ன வெங்காயமோ இல்லை பல்லாரியோ எடுத்துக்கிடுங்க. 2ஐயும் பொடிசாக நறுக்கி வச்சுக்கிடுங்க. புளியை நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுக்கிடுங்க. இம்புட்டே ரெடியாக வச்சுட்டு அடுப்பை பற்ற வைங்க. சீனா சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் தாராளம் சேர்க்கணும், சரியா? அப்போ தான் நல்ல ருசியாக வரும்.
அதில் இஞ்சியை நல்லா துண்டு துண்டாக நறுக்கின இஞ்சியை போட்டு நல்லா வதக்குங்க. ரொம்ப கருவீரவும் கூடாது, ராஸ்மல்லும் வந்துடக்கூடாது. கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு லேசாக வதக்கிக்கிடுங்க. வதக்கி எடுத்துட்டு அதிலேயே உள்ளியும் போட்டு வதக்குங்க. உள்ளினா சின்ன வெங்காயம் ஈரங்காயம்னு சொல்லுவோம்ல, அதை போட்டு அதையும் அதே மாதிரி கொஞ்சம் பொன்னிறமாக லைட்டாக வர அளவுக்கு வதக்கி அதையும் எடுத்து வச்சு ரெண்டையும் ஒன்று போல் அரைச்சி வச்சுக்கிடுங்க. ஆற வச்சு அரைச்சிக்கிடுங்க. என்ன பிறகு அதே எண்ணெயிலேயே கடுகு, வெந்தயம், ஈரங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுக்கிடுங்க. அந்த அன்றைக்கி அதை தாளித்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இருக்குல்ல, இஞ்சி ஈரங்காயமாக அரைச்சி வச்சிருக்கோமா, அதை அப்படியே அதில் போட்டுட்டு கொஞ்சமாக கலக்கி மட்டும் தண்ணியை ஊற்றிக்கிடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாது. என்ன ஊற்றி கொத்தமல்லி பொடி, மஞ்சள் பொடி, மிளகா பொடி, எல்லா பொடியும் நம்ம பச்சடிக்கு எந்த அளவுக்கு சேர்ப்போம், உரப்பு புளிப்பு எந்த அளவுக்கு நமக்கு தேவை, கெட்டித்தன்மை எந்த அளவுக்கு தேவைன்னு உங்களுக்கு தெரியுங்களா, அந்த அளவுக்கு சேர்த்துக்கிடுங்க. சேர்த்து உப்பும் போட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு சேர்த்த மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் காணும் பச்சை வாடை போகிற அளவுக்கு அது வெந்துட்டு அப்படின்னா நம்ம கெட்டியாக கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை அதில் ஊற்றி நல்லா கிண்டிடணும். கிண்டிட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. அப்போ அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அது வந்து கொதிக்கணும், சிம்லேயே வச்சு கொதிக்கணும். அதுக்கப்புறமா நல்லா விரவி விட்டுட்டு உப்பு உரப்பெல்லாம் பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு இனிப்பு சுவையெல்லாம் சாப்பாடோட சேர்த்து சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா ஒரு துண்டு வெல்லம் போட்டு இறக்கி வச்சுக்கிடுங்க. இல்லை இனிப்பு எங்களுக்கு சாப்பாடில் சேர்ந்தா பிடிக்காது அப்படின்னா வெல்லம் போடாமலே இறக்கிக்கிடுங்க. இந்த இஞ்சி பச்சடிங்கிறது வந்து அறுசுவையும் சேர்ந்த ஒரு பச்சடியாக இருக்கணும். உப்பு, உரப்பு, புளிப்பு, தோர்ப்பு, இனிப்பு எல்லாம் கலந்த ஒரு அறுசுவையும் சேர்ந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான் இஞ்சி பச்சடி ஓவர். இதில் சொதி குழம்பு கொஞ்சம் சீக்கிரம் முடியுத மாதிரி இருக்கும். இஞ்சி பச்சடிக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். என்ன நீங்கள் ஃப்ரீயாக இருக்க நாள், இன்னைக்கு சமைக்கணும், இன்னைக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து சமையல் பண்ணணும் அப்படின்னு நினைக்க நாளுக்கு மட்டும் இந்த சொதி குழம்பையும் இஞ்சி பச்சடியும் செய்யுங்க. ஆஃபீஸுக்கு போறியனாலோ இல்லாட்ட வீட்டில் இருக்கவளுமே இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளாக செய்யணும்னு நினைக்க அன்னைக்கு இதை சூஸ் பண்ணி அப்படின்னா கொஞ்சம் வேலைப்பாடு அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். அதனால கொஞ்சம் டைம் எடுத்து இன்னைக்கு சமையல் பண்ணணும்னு நினைக்க அப்படின்னா அன்னைக்கு இந்த சொதி குழம்பு இஞ்சி பச்சடியும் வச்சுக்கிடுங்க. வேற அந்த குழம்பு டேஸ்ட் எப்படி இருக்கும்னா சிறுபருப்பு சாம்பாருக்கும் அவியலுக்கும் பிறந்த குழந்தை தான் சொதி குழம்பு. அவ்வளோ மைல்டாக, ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். சாப்பிடும்போது ஒரு பாரம்பரியமான சுவையில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு. மற்றபடி புளிப்பு உரப்புமா காரசாரமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்காது, மைல்டாக தான் இருக்கும். இந்த குழம்பு வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அந்த தேங்காய் பால் சொதி குழம்போட இஞ்சி பச்சடியை நாக்கில் வைக்கல அப்படியே நல்ல ருசியாக இருக்கும். கண்ணை பற்றி அப்படியே ஃபீல் பண்ணுவேன் நாமலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபீல் கிடைச்சிருக்கா என்னங்கிறது செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன எல்லாரும் கமெண்ட்டில் கேட்டிருந்தியே போன வீடியோவில், சொல்லாமல் இருக்கக்கு மனசு வரல, அதான் சொன்னேன். பெரிய எந்த குழம்புலாம் கிடையாது, நீங்களும் ஈஸியாக செஞ்சிடலாம். என்னைக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அன்னைக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன போதும் சொல்லிட்டுல, இனி குழம்பு வைக்கிறது சாப்பிடுறது கமெண்ட்ல சொல்றதெல்லாம் மக்களுக்கு விருப்பம் இல்லத்தே. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல போட்டாவோனா யாராருக்கு குழம்பு பிடிச்சிருக்குன்னு நமக்கு தெரியுங்களா, அதுக்கு தான் கேட்டேன். சரித்தே, நான் அப்போ அப்படியே லட்சுமி அக்கா வீட்டுக்கு கிளம்பட்டுமா? போய் தொலை, நான் சொன்னாக்கல வீட்டில் கிடக்கவா போறேன். ஒழுங்கா சாயங்காலம் அந்திக்கு விளக்கேத்துக்கு வீட்டுக்கு வந்துருக்கணும்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் கண்டிப்பா வந்துடும் தே. நான் போயிட்டு வரட்டுமா? இனி தேட மாட்டியல்லா? போவலே, உன்னையா நான் தேட போறேன். இல்லத்தே, விளக்கேத்த நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடணும்னு சொன்னீங்களா, அதான் கேட்டேன். என்ன செய்ய, என் மாவன் உன்னைய ஒரு ஆளுன்னு கூட்டிட்டு வந்துட்டாம்ல. வீட்டில் விளக்கு வைக்க நேரத்துக்கு நீ ஊர் சுத்திக்கிட்டு தெரிஞ்சப்பனா பார்க்க 4 பேர் என் குடும்பத்தில் கேவலமா பேசாளுவோ. அதுக்கு தான் வீட்டுக்கு வர சொன்னேன். உன் மோரையை பார்க்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. பெரிய அழகே சரி, உன்னைய பார்க்கறதுக்கு நான் அழைச்சேன். நீங்க ரொம்ப அழகிதான் தே, சுத்தி போடுங்க, எங்கன்னே பற்றும் போல இருக்கு. சரி தே, நான் போயிட்டு வரேன், தேடாது. என்ன ஏப்பா, ஒரு வழியா வேலையை முடிச்சாச்சு. தண்ணியை கொண்டு தூர வச்சுட்டு வாழையை கழுவிட்டு வந்துடணும். சவா, இப்போதான் நிம்மதியாக இருக்கு. பரவாயில்ல, வீட்டு வேலை செய்யும்போது அவங்கள பற்றின யோசனையே யோசிக்க முடியல. வேலையை பார்க்கவே சரியாக இருக்குது. பெசாட்டி காலத்துக்கு இப்படி வேலையை செஞ்சுட்டே நிம்மதியாக இருந்துடலாம். எங்கே அம்மா இருந்தாலும் நம்மளை வேலை செய்யவே விட மாட்டா. எது செஞ்சாலும் ஒரு குறை குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பா. ஒத்தையில் வேலை செய்யப்போ எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக வேலை பார்த்து முடிச்சிட்டேன். கல்யாணம் விட்டு போனவோ இன்னும் வரவே காணும். சரி, மெதுவாக வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபோனாவது பார்ப்போம். பூரணி, என்னம்மா கல்யாணம் விட்டு போயிட்டு வந்தாச்சா? ஆமாம். ஏட்டி, இவ்வளோ நேரம் சும்மையே இந்த போனை நோண்டிக்கிட்டு தான் கிடந்தியாட்டி? இல்லைம்மா, அது வந்து பேசாத. மத்தியானம் போனோம், இவ்வளோ நேரம் ஆகியும் ஒரு வேலை செய்யாம போனை மட்டும் நோண்டிட்டு கிடக்க. என்னட்டி நீங்க சும்மா இருங்க, உடனே சப்போர்ட்டுக்கு வராதியே. ஒரு வயசுக்கு வந்த பிள்ளை நாளைக்கு ஒரு இடத்துல போய் வாழ போறவா. வீட்டு வேலையெல்லாம் செய்ய தெரிய வேண்டாமா? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் போன நோண்டிருக்கானா இவ பைத்தியம் ஆயிட்டான்னு அர்த்தம். இவளெல்லாம் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் டாக்டர்கிட்ட வச்சு பார்க்கத்தான் செய்யணும். என்னமோ கவுன்சிலிங் என்னமோ சொல்லுதாவுல்ல, அதெல்லாம் கூட்டு போய் இவளை கொண்டு போய் காட்டினா தான் இவள் ஆய்ப்பட்டு வருவா. அது எப்படி இவ்வளோ நேரம் ஒருத்தியால போனை பார்த்துட்டு கிடக்க முடியும்? போகும்போது அந்த பெட்டில் படுத்து கிடந்தா போனை பார்த்துக்கிட்டு, இப்போ போனை பார்த்துக்கிட்டு சோஃபாவில் படுத்து கிடக்கா. விளங்குமா குடும்பம்? நாளைக்கு போற வீட்லயும் இவ இப்படியே இருந்தான்னு வைங்களேன், நம்ம 2 பேரும் தான் கரிச்சு கொட்டுவாளோ. பிள்ளை வளர்த்துருக்க லட்சணத்தை பாருன்னு. சரி, இப்ப என்ன அவளுக்கு என்ன வேலை செய்ய தெரியாமலா? ஏதோ ஒரு மூணுல போன் பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கு வந்த உடனே பிள்ளை இப்படி ஏசுத. நாளைக்கு போற வீட்லயுமே அவளுக்கு வேலை பார்க்க முடியலன்னா ஹெல்ப்புக்கு யாராவது ஆளை வச்சு பாத்துக்கிடுவா. உன்னை யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாவோ. சும்மா இரு, வந்தது வராத பிள்ளைய கரிச்சு கொட்டாத. இப்படியே சப்போர்ட் பண்ணிட்டே கிடங்க. எல்லா நாளும் எல்லாத்துக்கும் உதவிக்கு ஆள் வந்துடாது. எவ்வளவு பெரிய குடும்பத்துல கட்டி கொடுத்தாலும், எம்பிட்டு நகை போட்டு கட்டி கொடுத்தாலும், இவ போற வீட்டுல பொங்க பொறிக்க துடைக்க பிறக்கன்னு ஒழுங்கா வேலை செஞ்சாதான் இவள ஒரு மனுஷியா மதிப்பாவோ.
எப்ப பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு போனை தேய்ச்சிக்கிட்டே இருந்தா அப்படின்னா கதையாயிருமா? ஏமா நிறுத்துமா. ஏமாட்டி உள்ளதை சொன்னா கோவம் வருதா உனக்கு? இப்ப நீ எதுக்குமா வந்ததும் வராதமா இந்த கத்து கத்துதே? வேற போகும்போது எப்படி இருந்தியா, வரும்போது அப்படியே படுத்து கிடக்க போன நோண்டிக்கிட்டு கோவம் வராதா? சரி நீ நிக்க இடத்துல தர ஈரமா இருக்கா? இப்படி லேசா குளிர்ந்தால இருக்கு என்ன? அது சும்மா குளிர்ந்தாலும் இல்லை, இப்பதான் நான் வீடை மொழிவிருக்கேன், அதான் அப்படி இருக்கு. மொழுவினியா? நடிக்காத டீ, பனி நேரம் கொஞ்சம் தர குளிர்ந்தால இருக்கு, உடனே நீ மொழிவுனு நடிச்சிருவியோ? உங்ககிட்ட நடிச்சு எனக்கு என்ன ஆஸ்கார வாட கிடைக்க போகுது? நீ இங்கேருந்து போனதுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் சும்மா ஃபோன் பார்த்துட்டு தான் படுத்திருந்தேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு பாத்திரம்லாம் அப்படியே கிடக்குன்னு கழுவி போட்டு வீடெல்லாம் ஒதுங்க வச்சு க்ளீன் பண்ணிட்டு துணியெல்லாம் துவைச்சதை காய போட்டுட்டு காஞ்ச துணியெல்லாம் கொடியிலேருந்து எடுத்து மடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து படுத்தேன். கையில் ஃபோன் எடுத்திருக்கேன், நீ வந்துட்ட. அதுக்கு இவ்வளோ பேச்சு பேசியா? சும்மா போய் சொல்லாத டீ. உனக்கு சந்தேகமாக இருந்தால் வீடு ஃபுல்லாக போய் செக் பண்ணி பார்த்துக்கோமா. இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரசக்கா, நீங்களும் ஜாதகம் பார்க்கலாம்ல? சும்மையே வரதுக்கு நித்யா மணிச்சு ஜாதகத்தை கொண்டு வந்து பார்க்கலாம்ல? நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எங்கள் ஊர் ஜோசியை கரெக்டாக பார்த்தேன். திரும்ப பார்த்தேன். என்னத்துக்கு? அப்படியா? என்ன சொன்னாவ? என்ன சொல்லுவாங்க, நேரம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாங்க. நடிச்சிருவாள்வோ. எந்த ஜோசியக்காரையும் போன உடனே நல்லா தான் இருக்குது போயிட்டு வான்னு சொல்லுவான். இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பரிகாரம் பண்ணணும், இந்த பரிகாரம் பண்ணணும் தான் சொல்லுவான். நல்லா இருக்குது போயிட்டு வாங்கன்னு எந்த ஜோசியக்காரனும் சொல்ல மாட்டான். நம்மக்கிட்ட மட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லிடவே மாட்டாளுல. நம்ம தான் திறந்த புத்தகமாக எல்லாத்தையும் ஒப்பிச்சிருக்கோம். காரியமா இருப்பா குண்டச்சி. ஏக்கா, ஏன் சின்ன பண்ணி இப்படி ஓடியாரா? ஏம்மா நீங்க பேர்வியலோன்னு பயந்துதாங்க்கா கண்ணு முழிப்புதுங்க ஓடியாரே. இப்படி ஓடியாரதுக்கு வீட்லயே இருக்கலாம்ல. நாலுமுடி கையில கிடைச்சியலோ முடி நாளையும் பிச்சு தூக்கி எரிஞ்சிருவேன். ஏன் நான் என்னஞ்சே? சரசக்கா நீங்களே கிளங்கக்கா. எங்க வீட்டுக்கு கூப்பிட வந்தாவனா என் மாமியாக்காரி வெளியில உட்காந்துருந்தாலும் அந்த அன்னைக்கு அப்படியே போயிட்டாவனா. அந்த நேரமே எனக்கு ஒரு போன் போட்டு வெளியில வான்னு சொல்லி தான் நான் சன்னலோட குதிச்சு ஓடியாந்துருப்போம்லக்க. வேணும்னே என்னைய கூட்டு போக கூடாதுன்னு சரி பண்ணி தான் அந்த நாலுமுடி இதை பண்ணிருக்கு. எப்படி ஓடி வரேன்னு தெரியுமா? என் மாமியாக்காரி வேற என்னை பிடிச்சி வச்சுக்கிட்டா. அவட்ட இருந்து ஒரு வழியா மீண்டு வந்திருக்கேன். என்ன சொல்லிட்டு வந்தா? லட்சுமி அக்கா வீட்டுல பூ கட்ட போறோம்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். சாதகம் பார்க்க போறாவோ நானும் கூட போறோம்னு சொன்னா விட்டுட்டா தேடுவா நீ. ஏத்த என் வீட்டுக்கு வரணும்னா சொல்லிருக்கா. இப்ப என் வீட்டுல வந்து உன்னைய பாத்துட்டு காங்கலன்னா என்னையும் சேர்த்துல ஏசுவாவே. ஒன்னும் சொல்ல மாட்டாவக்கா. அதுக்கு சொல்லல சின்ன பொண்ணு, என் மேலையும் கோவப்படுவாவல்ல. உங்களை ஒன்னும் தூக்கி முழிங்கிற மாட்டாவே. கோவப்படுவாவே. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி சாடிட்டு வரா? பூரப்பாங்கக்கா விட்டுட்டு போறதும் இல்லாம பேச விட்டாவே. அவ கூப்பிடாம போனதுக்கு நான் என்னைவேன்? சரி கொஞ்சம் அமைதியா இரு லட்சுமி. அவ ஓடி வந்த வேகத்துல கோவமா பேசிக்கிட்டு இருக்கா. நானே நொந்து போய் இருக்கேன்க்கா. இவ என் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு மாமியாட்ட சொல்லிட்டு வந்திருக்காளே, அது ஒரு எட்டி என் வீட்டுல போய் பாத்துச்சு அப்படின்னா நானும் கூட்டு கல்யாணி தண்ணி பண்ணோம்னு நினைக்கும்ல. நினைச்சாக்கல உங்களுக்கு என்ன சோறு இல்லாமலாம் பேர போகுது பாருங்கக்கா எப்படி பேசியான்னு. சரி வீடு, சின்ன பிள்ளை தானே, விட்டுட்டு வந்துட்டோம்னு கோவத்துல பேசியா. அவெல்லாம் அப்படி வந்துக்கிட மாட்டாவோ. காலையில வச்சுக்கிட்டு அவளுக்கு வீட்டை விட்டே கீழே இறங்க முடியாது பாவோ. வேற எப்படி அங்குவா வீட்டுல வந்து செக் பண்ண போறாவோ, அதெல்லாம் ஒண்ணு பார்க்க மாட்டாவோ. சின்ன பண்ணி வார வழியில மார்க்கெட்டுக்கும் போயிட்டு வந்துடலானே. அததாங்க நானும் நினைச்சேன். எனக்கு இந்த நொங்கு இளநீ எல்லாம் சாப்பிடணும் போல இருக்கு. என் வீட்டுக்காரரு நிறைய வாங்கிட்டு வரதுக்கு என் மாமியாக்காரி விடமாட்டா. இப்படி வெளியில எங்கேயாவது போனாதான் நல்லா ஆசை தீர சாப்பிடலாம். அதுக்கு தான் நானும் வரேன்னு ஒடியாருந்தேன். இந்த 4 மணியும் கூப்பிடாம வந்துட்டு. சரி அவளுக்கு வேணும்னு செய்யலாவும் மாமியால பார்க்கவும் அது வாய்க்கு பயந்து ஒடியாந்துட்டா. சரி முடிஞ்சிட்டு இருந்தாலும் விடுங்க. இப்ப பஸ் வந்துடும், போயிட்டு சாதத்தை பார்த்துட்டு வரும்போது யாராருக்கு என்னென்ன வேணுமோ பார்த்து சாப்பிட்டுட்டு வருவோம். சரிக்க. ஷோ கடவுளே. மக்களே பாருங்கப்பா, அம்மாவை கொஞ்சம் கூட என்னை நம்ப மாட்டுக்கா. அவ கிடக்காமா, நீ ஒத்தையிலையா மக்களே எல்லா வேலையும் பார்த்த? ஆமாப்பா. ஏன் மக்களே இப்படி ஒத்தையில கஷ்டப்படியா? அம்மா இருக்கையில நீ ஒரு வேலை அவ ஒரு வேலைன்னு பார்த்தா முடிஞ்சிடும். ஒத்தையிலே எல்லா வேலையும் பார்த்தா கை காலெல்லாம் உழையுமே. நீ சும்மா இருக்க வேண்டியதானே? அவ வந்தா 2 திட்டுவா, திட்டிட்டு போறான்னு போக வேண்டியதானே? இல்லப்பா, எனக்கே இன்னைக்கு வேலை பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் வேக வேகமா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அம்மா இருந்திருந்தானா கண்டிப்பா அதை பார்த்துருக்கவே முடியாது. எந்த வேலை பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பா. புரணி, என்னம்மா வீடு ஃபுல்லா செக் பண்ணிட்டியா எப்படி வேலை பார்த்துருக்கோம்னு? என் பிள்ளை அழகா இருக்குட்டி வீடு பூரா. நான் கூட இன்னும் அழகா வேலை பார்க்க மாட்டேன். என் தங்க பிள்ளை என்ன அழகா பார்த்துருக்கா. அப்பா ஐஸை தூக்கி தலையில உச்சந்தலையில வச்சுட்டம்மா. வேலை பார்த்தா தங்க பிள்ளை, வேலை பார்க்கட்டா தகர பிள்ளையா உனக்கு. பாட்டி என்ன கட்டா பார்த்துருக்க. நான் கூட உன்னைய கெட்டி கொடுத்த வீட்டில் என்ன ஏச்சு வாங்கணுமோ பேச்சு வாங்கணுமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தா என் பிள்ளை என்ன அழகா வேலை பார்த்துருக்கு. துணியில ஒரு சுருக்கு இல்லாம தங்கமா காயப்பட்டிருக்கிய. பாத்திரம் அப்படியே பளிச்சுன்னு மின்னுது. வீடெல்லாம் தூத்து தொடச்சி என்ன சுத்தமா என் பிள்ளை பார்த்துருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்க என் பிள்ளைய பார்த்தீங்களா என்ன கட்டா வேலை பார்த்துருக்கான்னு? வேலை பார்க்கட்டா என் பிள்ளை, வேலை பார்த்தா உன் பிள்ளையா? போங்க மக்களே. இப்படி நான் இல்லாத நேரம் கட்டா வேலை பார்த்துருக்கலாட்டி நான் இருக்கும்போதும் பார்த்தா என்ன? நீ இருக்கல, நீ வேலை பார்க்க விட்டா தானே. ஒன்று இல்லாட்ட ஒன்று குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன். பால் பாத்திரத்தை இப்படி வச்சு தேய்க்காத, அப்படி வச்சு தேய், வலது கேட்டு தேய், இடது கேட்டு தேயின்னு சொல்லி என்னை படாப்படுத்துவேன். இப்போ நீ இல்லையா, நிம்மதியா பொறுமையா வேலை பார்த்து முடிச்சிட்டேன். இப்படி ஒத்தையில பாடு பார்க்கறதுக்கு எங்க கூட கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கலாம்லாட்டி. எதுக்கு அங்க வந்த வீண் தலைவலி தான். ஏமிட்டி எல்லாரும் உன்னைய விசாரிச்சாவோ தெரியுமா? பிள்ளைய கூட்டு வரலையான்னு அத்தனை சனமும் கேட்டது.
அவ எதுக்கு நீ அக்கறையா கேட்டிருப்பாவோ தேடிருப்பாவோன்னு எனக்கு தெரியாதா? என்ன மாதிரி ஒருத்தி கிடைச்சிட்டா போதும். உனக்கு எப்போ கல்யாணம்னு கேட்க வேண்டியது, எப்போ கல்யாண சோறு போட போறேன்னு கேட்க வேண்டியது, எப்போ உன் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வரட்டும்னு கேட்க வேண்டியது, பார்த்தா குறைக்கும் உனக்கு அடுத்து உள்ளவெல்லாம் கல்யாணம் ஆகி போயிட்டால நீ இன்னும் அப்படியே இருக்கேன்னு கேட்க வேண்டியது, எத்தனை விஷயத்த கேட்பாவோன்னு எனக்கு தெரியாது. அத்தனைக்கு நான் திருன்னு முழிச்சுக்கிட்டு நிற்கணும். அதுக்கு நான் வராமல் இருக்கதே பெட்ரு. உங்களையும் ஒருத்தர் விட்டு வச்சிருக்க மாட்டாவளே. மவளை கூட்டிட்டு வரலையா? மவளுக்கு கல்யாணம் பார்த்துருக்கே, மவளுக்கு சம்பந்தம் அமைஞ்சிருக்கானா 1008 கேள்வி கேட்டுப்பாவளே. கேட்டா ஒட்டி உன்னையும் கேட்டாவோ, இந்த கேள்வியும் என்கிட்ட கேட்டாவோ. பாத்தியா, இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். கேட்கறதுல என்னட்டி தப்பு இருக்கு? ஒரு அக்கறையில தானே கேட்காவோ. இதுல என்ன அக்கறை இருக்கு? கல்யாணங்கிறது என்னோட லைஃப், அது என்னோட பர்சனல். அதை கேட்கறதுக்குலாம் அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நான் போய் அவங்க வீட்டில் போய் எல்லாம் கேட்டுட்டா இருக்கேன். இல்லை நீயும் அப்பாவும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த கல்யாண வீட்டுக்கு வயசு பிள்ளைல யார் வரும்னு பார்ப்பாங்க. பார்த்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணும். இதனாலேயே என்ன மாதிரி வயசு பிள்ளைலாம் கல்யாணத்துக்கு சடங்குன்னு ஒரு இடத்துக்கு வரமாட்டுக்குவோம். சப்போஸ் கல்யாணமே நம்ம வீட்டில் வைக்கதா இருந்தாலும் எனக்கு எதுவும் நகனட்டு அவங்க போட்டு கல்யாணம் முடிச்சு கொடுக்க போகிறாங்களா, இல்லை நம்ம வீட்டு கல்யாண செலவு அவங்க ஏற்றுக்கிட போகிறாங்களா, இல்லை எனக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து நிற்க போகிறாங்களா? ஒன்றுமே கிடையாது. சும்மா டைம் பாஸ். யாரையாவது பிடிச்சி வச்சு ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருக்கணும். நாளைக்கு எனக்கே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனாலும் என் கல்யாணத்துக்கு வந்துட்டு என்ன செய்வாங்க? நல்லா மொய்ய வைப்பாங்க, சாப்பிடுவாங்க. என்ன மாதிரி கல்யாணம் ஆகாத பிள்ளை ஏதாவது ஒன்று கிடைக்கான்னு பார்த்து அந்த பிள்ளையை கூப்பிட்டு வச்சு இவனை கல்யாணம் ஆகலையா, என்னாச்சு ஏதாச்சுன்னு அவங்களே எங்கள் அப்பா அம்மாவையும் தொலைச்சி கேள்வி கேட்டு படுத்துவாங்க. இந்த நச்சரிப்பெல்லாம் பிடிக்காம தான் நாங்கள் வரவே மாட்டேன்னு. கேட்க தம்பி செய்வாவோ. ஊரில் பெரிய ஆட்கள் இருந்தால் கேட்கத்தான் செய்வாங்க. நீ ஏன் இப்போ கல்யாணம் பண்ணாமல் இருக்க? அதுவும் தப்பு தானே. எது தப்பு? அது எனக்கு எப்போ முடியுமோ, எனக்கு எப்போ பிடிக்குமோ அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். சும்மா பெரிய ஆட்கள் கேட்டுட்டாவுன்னா நான் பண்ணிக்கிட முடியாது. ஏட்டி நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் உனக்கு அப்புறம் பிறந்தவெல்லாம் இடுப்பில் ஒன்றும் கையில் ஒன்றுமா வச்சுக்கிட்டு இருக்காள் வட்டி. எனக்கும் சங்கடமாக இருக்காதா? நம்ம பிள்ளைக்கு அப்புறம் பிறந்தவா இவ 2 பிள்ளையோட நிற்கா, நம்ம பிள்ளைக்கு இன்னும் கல்யாணமே பண்ணி வைக்காமல் இருக்கமான்னு கவலையாக இருக்குது. சரி, தாராளமாக கவலைப்பட்டுக்கோ. என்கிட்ட கல்யாண பேச்சு எடுத்துகிட்டு வந்துடாத. ஏன் இப்போ கல்யாணம் பண்ணதுக்கு என்ன உனக்கு? நாங்கள் வார வழியிலே குலதெய்வ கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. அங்கே சாமிக்கிட்ட குறியும் கேட்டோம். பிள்ளைக்கு கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுதா, தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் முடிய போகுதுன்னு அவரும் சொல்லிட்டாரு. இத்தனை வருஷம் நீ சொன்னதெல்லாம் கேட்டு இருந்தது போதும். இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாவது உனக்கு கல்யாணம் ஆகி உன்னை உன் புருஷ வீட்டுக்கு அனுப்பி வச்சே தீரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்னதையும் பண்ணிட்டு போ. எனக்கெல்லாம் இப்போ கல்யாணம் வேண்டாம். ஏன்னு தான் சொல்ல மிட்டி. பிடிக்கலனா கடைசி வரைக்கும் இப்படியே இருந்தலான்னு பாக்கியோ. இன்னைக்கு கல்யாணத்துக்கு பேருந்தமே அந்த பிள்ளை என்ன அழகா இருக்கு தெரியுமாட்டி. நம்ம பிள்ளையும் என்னைக்கு இப்படி அலங்காரம்லாம் பண்ணி நம்ம பார்க்க போறோமோன்னு கவலையா இருக்கு. நீ வேண்டாம் வேண்டான்னு சொல்லி என் மண்டையில கல்ல கொண்டு எரிஞ்சனக்கா இருக்கு. ஏப்பா எனக்கு டயர்டா இருக்கு. வேலை பார்த்து நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டா? சரி மக்களே. என்ன சரிங்கிய ஏட்டி? எம்மா நீ எவ்வளவுதான் ஹை பிபியில கத்துனாலும் நான் இப்போதைக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடவே மாட்டேம்மா. சரி நீ ஒத்துக்கிட வேண்டாம். எனக்காண்டி இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுவியா? என்ன சொல்லு. சமையல் பண்ணணுமா? ஐயையோ அவ்வளோ கடுமையான தண்டனைலாம் நான் எனக்கு கொடுத்துக்கிட மாட்டேன். நம்ம ஊர் பெரிய கோயில் இருக்குல்ல, முருகன் கோயில், அங்கே தினம் போய் விளக்கு போட்டு வரணும். நீ இந்த மார்கழி மாதம் பூரா நீ நானும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறோம். நீ விளக்கு போடுத, அதை மட்டும் செய்வியா? அப்படி செஞ்சா நீ கல்யாணம்னு பேச்சை எடுக்காமல் இருப்பியா? இப்படி சொன்னால் எப்படி டீ? பேச்சை எடுக்க மாட்டேன்னு சொல்லி நான் தாராளமாக விளக்கு போடுறதுக்கு வரேன். சரி நான் பேச்சை எடுக்கலை அப்படின்னா ஓகே, இன்னைக்கு சாயங்காலமே நாளும் போவோம். இப்போதைக்கு நீ ஆளை விடு. நான் இங்கே நின்றுக்கிட்டே இருந்தால் நீ மேற்கொண்டு பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு மண்டே அடிக்கி. முடிஞ்சா ஒரு கப்பு டீ போட்டு கொண்டு வா. இஞ்சி தூக்கலா ஏலக்காய் போட்டு மிளகு போட்டு கொண்டு வா. சரியா? ஏங்க இவ இப்படி இருக்கா? சரி, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம்னு அமைஞ்சு வரணும்ல. சும்மா கத்திக்கிட்டே இருக்காத. பிள்ளைக்கு எரிச்சலா இருக்குல்ல. ஆமா, இப்படி பொத்தி வச்சுதான் அடங்காம அலைதாவா. என்னமோ அந்த டிவியில போனதெல்லாம் சொல்தாவல, டேலு லட்டில் பிரின்சரா என்னமோ சொல்தாவோ. இப்படிதான் அந்த பிள்ளைய ஆக்கி வச்சிருக்கிய. உங்களாலதான் பொட்ட பிள்ளை கை கடங்காம இப்படி திமிரு பேச்சு பேசிட்டு அலையுது. அதுக்கு என்ன செய்ய சொல்லுதே? உன்னைய மாதிரி நானும் எப்போ பார்த்தாலும் பிள்ளைய ஏசிக்கிட்டே இருக்க சொல்லுதியோ? எப்போ உங்களை ஏச சொல்லல, நான் நல்ல வார்த்தை சொல்லி அந்த பிள்ளைய திருத்த பாருங்க. சரி, நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். கோயிலில் என்ன சொன்னாங்க? அவ போக்கிலே விட்டுருங்க. கோயிலில் போய் விளக்கேற்ற சொல்லுங்க. தன்னால அவ வழிக்கு வருவா. கல்யாணத்துக்கு அவ ஒத்துக்கிடுவான்னு தானே சொன்னாங்க. அது அந்த பூசாரி சாமி வந்து சொன்னாரு தான். ஆனாலும் எனக்கு இவ பேசுறது பார்த்தா இவ வள்ளிச சரிபட்டு வர மாட்டான்னு தோணுதே. அதெல்லாம் காலமும் நேரமும் எல்லாத்தையும் மாற்றும். இப்போதைக்கு அவ விளக்கு வைக்க வரேன்னு சொல்லிட்டால, அதே பெரிய விஷயம். அதோட விடு. ஆமா, நீங்க விடுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறணும். சரி, அவளுக்கு டீ வேணும்னால நான் போய் போட போறேன். உங்களுக்கு வேணுமா? எனக்கு ஒரு கப்பு கொண்டா. சேலையை மாத்திட்டு போட்டு தரேன், இருங்க. சரி. ஏக்கா எவ்வளவோ பெரிய வீடா இருக்குன்னுக்கா. ஆமா பத்தியா? இந்த வீடு கட்டி 60-70 வருஷமாவது இருக்கும்க்கா. அந்த காலத்திலே எவ்வளோ ரசிச்சு கட்டியிருக்காங்க பத்தியா. தூண் வச்சு சன்னலை பாரு, ஒரு 4 பேரத்துக்கு சன்னல். இவ்வளோ பெரிய வீடு நமக்கு இருந்தால் நல்லா இருக்கும்லக்க. வாழ்ந்தா இப்படி ஒரு வீடு கட்டி வாழணும்க்க. இந்த காலத்துலலாம் இப்படி வீடு கட்டினா ₹1,00,00,000 கொடுத்தாலும் கட்ட முடியாது. ₹1,00,00,000 கொடுக்கணுமா? ஆமாம் பேர.
பழைய காலத்து வீடு மாடல் தானே சின்ன பொண்ணு, இதை கட்டுறதுக்குமா கோடி ரூபா ஆகும்? வேற ஆவாதா? பழைய காலத்து மாடல்லாம் உங்களுக்கு செங்கல் சிமெண்ட்லாம் சும்மையா தருவான். மேயா கொண்டு இந்த வீட்டுக்கு நல்லா தேக்கு மரத்துல தான் தூணு பலகையெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. நமக்கெல்லாம் இப்போ ரூபா கொடுத்தாலும் கூட அந்த மாதிரி கெட்டுறதுக்கு ஆளும் கிடையாது, அந்த மாதிரி ஜாமானும் கிடைக்காது. அப்போ அந்த காலத்துலலாம் அவ்வளோ கோடி ரூபா வச்சிருந்துருப்பாவளோ சின்ன பொண்ணு? அப்போ அவ்வளோகான தேவைப்பட்டிருக்காதுக்கா. ஆனால் இன்னைக்கு கோடி ரூபாயும் அன்னைக்கு லட்ச ரூபாயும் ஒன்று தானே. ஆமாம் ஆமாம், அவங்க லட்ச ரூபாய்க்கு கட்டியிருப்பாங்க. நம்ம இன்னைக்கு கோடி ரூபா கொடுத்தாலும் இன்னைக்கு கட்ட முடியாத நிலைமையில தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய வீடெல்லாம் நம்ம பார்த்துக்கிட முடியாது சாந்தி. ஆமாம், துடைக்க பிறக்க என்ன வேலை இருக்கும். ஆமாம், என்னக்கா வேலை பார்த்தே நாள் கழிஞ்சிரும் போலையா? எப்படி இந்த வீடை மெயின்டைன் பண்ணாவோ? ஏக்கா அதுக்கெல்லாம் அந்த காலத்தில் வீட்டுக்கு வேலையால் வச்சுருப்பாவுக்கா. ஒட்டடி அடிக்க தூக்க துடைக்க இதெல்லாம் ஆள்கள் பார்த்துக்கிடும். வீட்டுக்காரவோ பொங்க பொறிக்க பாத்திரம் கழுவ துணி துவைக்கணும் இந்த மாதிரி வேலையில் தான் பார்த்துக்கிடுவோ. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும்னு சின்ன பொண்ணு. அதுவும் சரிதான். நமக்கெல்லாம் அந்த குடுப்பனை இல்லை. நமக்கு ஆண்டவன் கொடுத்ததே பெருசுன்னு நினைக்கணும். நாள்முடி ஒரு சிலர் நமக்கு இருக்க வீடு வசம் கூட இல்லாமல் வாடகை வீட்டில இருந்து கஷ்டப்படத்தான் செய்தாங்க. அதுக்கு நம்ம பரவாயில்லையேன்னு நினைங்க. அப்படி நினச்சி மனசை தேத்திக்கிட வேண்டியதான். அம்மா சுவாசியக்காரருங்கன்னு வரவே காங்கல, உள்ள சத்தம் கொடுக்கணுமா? இப்படி மெதுவாக வரட்டுமாக்கா. இப்போ சீக்கிரமே அவர் வந்து என்னத்துக்கு கூட கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அதுக்குன்னு அடுத்த வீட்டிலே உட்கார சொல்லுதே. அழகா இருக்குல்லக்கா, பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல. உனக்கு இடமா இருந்தாலும் நம்ம வீடு தான் நமக்கு மதிப்பு. அழகா இருக்கேன்னா அடுத்த வீட்டிலலாம் உட்கார்றது மதிப்பா இருக்குமா? வந்த வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் போவோம். லட்சுமி, உள்ளனா போய் சத்தம் கொடுத்துட்டு வரியா? நான் போகிறேன்க்கா. போ சின்ன பொண்ணு. அவ அம்மா ஒரு வயசால எங்கன உட்காந்துருக்கோம், அதுகிட்ட சொன்னா வர சொல்லுவோ. அண்ணா போகிறேன்க்கா. வேற சின்ன பொண்ணு, இன்னொரு விஷயம். என்ன சாந்தி? ஏக்கா, உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிடுதே. இப்போ நான் என் சாதகத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். ஆனாலும் அது ஏன் குலது கிடையாது. உங்களுக்குள்ளது கிடையாதா? வேற யாருக்குள்ளது தூக்கிட்டு வந்தியே? கிறுக்கி கத்தாவே. ஏன் குலதான் சின்ன பொண்ணு. ஆனா நான் இதை சுவாசியத்தை கொடுத்துட்டு இது என் நாத்தனா காரி சாதகம் பார்த்து சொல்லுங்கன்னு தான் சொல்ல போறேன். ஏன் சாந்தி? அப்பா எனக்கா உண்மையா சொல்வாரு. ஏம்மா இதெல்லாம் தேவையில்லாத வேலை. உங்களுக்கு இதான் ஒண்ணுமே தெரியாதுக்கா. வயசானாலும் அந்த அளவுக்கு கூறு கிடையாது. நான் ஏன் குலதுன்னு சொன்னோம்னா உண்மையை சொல்லாம நல்ல மாதிரியே பேசிட்டு என்கிட்ட ரூபாயை வாங்குறதுக்கு பாப்பாரு. எங்க அதுல இருக்க பிரச்சனைகளை சொன்னா இவாட்ட இருந்து ரூபா வாங்க முடியாதோ அப்படின்னுட்டு அதை பெருசா சொல்லாம எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட ரூபாயை வாங்கிட்டாலும் வாங்கிடுவாரு. இதுவே இன்னொருத்திக்குள்ளதுன்னு சொன்னா அதுல என்னென்ன நெளிவு சுழிவுகள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவார்ல. அந்த அன்னைக்கு நம்ம எவ்வளவு ரூபா ஆச்சோ அதை கொடுத்துட்டு போக வேண்டியதான். ஏம்மா வாங்கிட்டு அவ்வளோகான வாங்கி ஒன்றும் அவர் வாழ போறது இல்லம்மா. நல்ல மனுஷன், உள்ளதை உள்ளபடிதான் சொல்லுவாரு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு போங்க. எல்லா ஜோசியக்காரங்கிட்டையும் ஏதாவது ஒரு சூட்சமா இருக்கும், நமக்கு அது தெரியாது. இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் மாதிரியே வச்சுக்கிடுவோமே. நான் என்னென்ன வாழ்க்கை வாழ்தனோ அதை அவர் கரெக்டா சொன்னார் அப்படின்னா அவர் நல்லவர். இல்ல எனக்கு சம்பந்தமே இல்லாம இந்த ஜாதகத்தை சொல்லார் அப்படின்னா அவர் கெட்டவர். பாத்துருமா? இப்படி டெஸ்ட் பார்த்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது நாள்முடி? உண்மை. அவர் என் ஜாதகத்தை பார்த்து நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் கரெக்டா சொன்னார் அப்படின்னா அவர் நல்லவர். அவர் சொல்றதெல்லாம் நம்ம நம்பலாம். அப்படி இல்லாம என் வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லாம எதுவும் சொல்றாருன்னு வையே, நம்ம திரும்பி எதுக்கு இவர்கிட்ட வர வேண்டாம்ல. நீ எதனாலும் ஏனை கொண்டதானே செய்யி. நீங்க எதனாலும் இப்படித்தான் சொல்லுவியக்கா. நடக்கும்போது பாருங்க. வாங்கம்மா. ஆமா அண்ணாச்சி, ஜாதகம் பார்க்கணும். பார்த்துடலாம்மா. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணீங்களோ? இல்ல அண்ணாச்சி, இப்பதான் வந்தோம். சரிம்மா, முதல்ல யாருக்கு பார்க்கணும்? முதல்ல ஏன் அவனுக்கு தான் பார்க்கணும். கொண்டாங்க பாப்போம். என் மொவன் ஜாதகம். அவனுக்கு சீக்கிரத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும். பொண்ணு அமைஞ்ச பாடு இல்லை. அதான் எப்போ நல்ல நேரம் வாய்க்கும் என்ன ஏதுன்னு பார்க்கலாம்னு வந்திருக்கேன். சரி கவலைப்படாதீங்க, பார்த்துடலாம். பையன் பேரு செல்வகிருஷ்ணன்னா? ஆமாம். பையனுக்கு வருமானம் வீடு வாச ஆயுஸ் எல்லாம் தீர்க்கமா இருக்கு. ஆனா அந்த பையன் நேரத்துக்கு ஏதோ ஒரு தடங்களோ அவமானமோ வீட்டில் நடந்திருக்கணுமே. அப்படி என்னமோ ஆச்சா? ஆமா, பெரிய இடத்துல சம்மந்தம் பண்ணாவோ கடைசி அந்த பிள்ளைவும் அவனை வேண்டான்னு சொல்லிட்டு வேற ஒருத்தனை தான் கெட்டோம்னு சொல்லிட்டு ஊருக்கெல்லாம் சொல்லி நிச்சயதார்த்தம் வச்சு கடைசி நிச்சயதார்த்தம் நடக்காமலே போயிட்டு. ஏன்க்கா ஒரு மாதிரி முறைக்கியா? நான் உண்மையை தானே சொல்லுதேன். நாள்முடி அவோ மவனுக்கு அவோ பார்த்துக்கிட்டு இருக்காவோ. என்ன விவரம்னாலும் அவோ சொல்லிக்கிடாவோ. நீங்க கொஞ்சம் அமைக்கிக்கிட்டு இருங்க. என்ன ஏன் அவ கேட்கையில ஒண்ணுமே நடக்காதனக்கா அவ யோசிச்சுக்கிட்டு இருக்காவோ? சொல்லணும்ல. நம்ம உண்மையை சொன்னாதான் அவர் நமக்கு உண்மையா சொல்லுவாரு. சரி நீ வாயை பத்திட்டு இரியம்மா. அவ மவனுக்கு அவ பார்க்க வந்திருக்கா. உனக்கு என்ன சொல்லி உன் ஜாதகத்தை குடிக்கல மட்டும் நீ பேசு. ஏக்கா கிருஷ்ணா எனக்கு தம்பி மாதிரி தானே, ஒரு அக்கறையில நல்லதுக்கு தானே சொல்லுதேன். உன் அக்கறை மண்ணாங்கட்டியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சாந்தி. நீ உன் திருவாயை மூடிக்கிட்டு இருந்தாலே போதும், எனக்கு ரொம்ப நல்லது. நல்லதுக்கே காலம் இல்லை. இம்மா நிஜமாவே எப்படி ஆயிடுச்சோ? ஆமா அண்ணாச்சி, அவங்களாதான் கேட்டு வந்தாங்க. முதல்ல எனக்கு யோசனையாக தான் இருந்தது, நம்ம தகுதிக்கு மீறின இடமா இருக்க அப்படின்னு. அவங்களா வழியை வந்து கேட்கவும் தான் நான் சரின்னு சொன்னேன். கடைசி அந்த பிள்ளை வேற ஒரு பையனை விரும்புததா சொல்லி அந்த சம்பந்தம் இல்லாமல் போயிட்டு நிச்சயதார்த்தத்துக்கு ஊரெல்லாம் சொல்லி கடைசி நடக்காமல் கேவலப்பட்ட மாதிரி ஆகிப்போச்சு.
அதுக்கப்புறம் பொண்ணே அமையலை. அதான் எப்படி அமையும் என்ன ஏதுன்னு பார்க்க தான் வந்தேன். மவனுக்கும் வயசு போய்கிட்டு இருக்கு. கவலையாக இருக்கு, இனி அமையுமா அமையாதான்னு. ஒன்றும் கவலைப்படாதீம்மா, எல்லாம் நன்மைக்கேன்னு நினைங்க. எங்க அண்ணாச்சி, ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாதவளு கூட என் குடும்பத்தை பற்றி எக்காலமாக பேச அளவுக்கு ஆயிட்டு. குள்ளச்சி நம்மளதான் சொல்லுதான். இதுக்கப்புறமாவது நல்ல இடமா அமையுமான்னு தெரியல. அவனுக்கும் வயசு போய்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா, அந்த கவலையில தான் பார்க்கறதுக்கு வந்தேன். சரி சரி, வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களும் வந்து போயிட்டு தாம்மா இருக்கும். அதை நினைச்சனா வருத்தப்படாதீங்க. உங்க மவனோட சாதகப்படி கிரக நிலைகள்னால தான் இப்படி ஆயிருக்கு. அவனோட சாதகப்படி இந்த நேரத்துல ஏதாவது ஒரு இழப்பு அவனுக்கு நடந்தே ஆகணும். ஒன்று உயிரிழப்பு, இல்லைன்னா பண இழப்பு. இது ரெண்டு இல்லாம அவமானம்ங்கிற ஒரு நிலைமைக்கு ஆளாகிருக்கியே. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களால உங்க குடும்பத்தால பண இழப்பையோ உயிரிழப்பையோ தாங்கியிருக்க முடியுமா? முடியாது அண்ணாச்சி. நான் வாழுத வாழ்க்கையே என் பிள்ளைகளுக்கு தான். அதுகளுக்கு எதுவும் ஒன்றுன்னா நான் தாங்கியிருக்கவே மாட்டேன். மேற்கொண்டு நான் ஒருத்தியாக தான் உழைச்சி இந்த அளவுக்கு ஏதோ கொண்டு வந்தேன். இப்போ தான் என் மகன் வேலைக்கு போகிறான். என் வீட்டுக்காரவியலை வச்சு ஒன்றுமே கதை நடக்காது. அப்படிங்கல ஒரு காசு பணம் சின்ன இழப்புனா கூட எங்கள் குடும்பம் தாங்கிக்கிடாது. அதான், ஏதாவது ஒரு இழப்புங்கிறது அவனுக்கு இந்த நேரத்தில் நடந்தே தீரணும். அதை மாற்ற முடியாது. ஆனா நீங்க செஞ்ச தர்மமும் தானமும் தான் வேற அவன் உயிருக்கும் பாதிப்பு வராம பணங்காசுக்கும் பாதிப்பு வராம ஒரு சின்ன அவமானத்தை கொடுத்துட்டு போயிருக்கு குடும்பத்துக்கு. அப்படியா? ஆமா, இப்படி ஆயிருச்சேன்னு வருத்தம்லாம் படாதீங்க. சில விஷயங்கள் நடக்கணும்னா நடந்தே தீரும். வேற எந்த இழப்பும் இல்லாம இப்படி சின்ன அவமானத்தோட முடிஞ்சிட்டேன்னு நினைங்க. இப்ப அடுத்து ஒரு நல்ல பிள்ளை அமைஞ்சு கல்யாணம் ஆயிட்ட அப்படின்னா இதை எல்லாரும் மறந்துடுவாங்கல்ல. ஆமாம், அதுக்கு தான் உங்களை தேடி வந்தேன். ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இனி அந்த கண்டம் கழிஞ்சதும் உங்களுக்கு கழிப்பு கழிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி தெளிச்சலாயிருவான். பொண்ணுலாம் நல்ல இடத்துல அமையும். அவனுக்கு நல்ல யோகமான பிள்ளை அமையும். இன்னையிலேருந்து ஒரு 6-7 மாசத்துக்குள்ள அவனுக்கு கல்யாணமே முடிஞ்சிடும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி. ஆமா, அந்த கண்டம் கழிய போய் அவனுக்கு இப்போ கொஞ்சம் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வார 2026 அந்த ஒரு வருஷம் உங்களுக்கு நல்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். வீடு வாசல் கெட்டவோ வாங்கவோ செய்வீங்க. வீடு வாகனங்கள் கொஞ்சம் அமையும். அதோட இவனுக்கு கல்யாணமும் 2026லயே முடிஞ்சிடும். இன்னும் ஒரு 5-6 மாசத்துல நேரம் கூடி வந்துடும். அப்படி அண்ணாச்சி, ரொம்ப சந்தோஷம். வேற கல்யாணம்லாம் அம்மா அப்பா பேச்ச கேட்டு தான் பண்ணுவானா, இல்லாட்டி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவானான்னு பார்த்து சொல்லுங்க. ஏன்க்கா அப்படி பாக்கிய? கல்யாணம் அமைஞ்சிரும்னு சொல்லிட்டாவே. நீங்க வேற உங்க மவன் சரியா சாப்பிட மாட்டேக்கான் தூங்க மாட்டேக்கான்னு புலம்பிக்கிட்டு இருக்கிய. அப்படிங்கல இந்த மல்லியாக்கா மவன் கணக்கா தான் இஷ்டத்துக்கு எவ்வளோ இழுத்துட்டு வரானான்னு தெரியணும்ல. அதையும் கேட்டுக்கிடுவோம். உசாராயிக்கிடுவியல்ல, அதுதான் கேட்கேன். அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைம்மா. இந்த பையன் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் லவ்வுக்குன்னு போற ஐடியாலாம் கிடையாது அவனுக்கு. அந்த எண்ணங்களே அவனுக்கு அவ்வளோ ஈஸியா வராது. அப்படியே வந்தாலும் அவனா தன்னிச்சையா முடிவெடுத்து எதுவுமே பண்ணிக்கிட மாட்டான். அவனுக்கு அந்த தைரியம் கிடையாது. எதா இருந்தாலும் அம்மா அப்பா கிட்ட கலந்துக்கிட்டு தான் பண்ணுவான். அவன் எண்ணம் பூரா குடும்பத்தை சுத்தி சுத்தியே தான் இருக்கும். அதனால எந்த பிள்ளையும் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துருவான் வச்சிருவாங்கிற வார்த்தையே இவன் விஷயத்துல எடுக்க முடியாது. அவனுக்கு எந்த பிள்ளை மேலேயும் விருப்பம் இருந்தாலும் வீட்டில் கேட்டு முடிவெடுத்து வீட்டில் சொல்லதான் கேட்பான ஒழிய தனியாக ஒரு நாளும் செய்ய மாட்டான். அதனால வருத்தப்பட வேண்டாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவன் விஷயத்தில். ஆக மொத்தத்தில் பையனுக்கு ஆயுசு நல்லா இருக்கு, வருமானமும் கூட போகுது. அடுத்த வருஷத்துக்குள்ள வீட்டுக்குள்ள கெட்டி மேலே சத்தம் கண்டிப்பாக கேட்கும். எல்லாம் நல்லா இருக்கு, சுபம். எல்லாத்தையும் விட கோயில் வழிபாடு கூடுதல் பலன் தரும். அதனால உங்க மவனை அடிக்கடி பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க. எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்கிடுவாருன்னு அவர்கிட்டயே விட்டுருங்க. சீக்கிரத்திலேயே நல்ல விஷயம் நடக்கும். வேற எதுவும் கேட்கணுமா? இல்லை அண்ணாச்சி, நீங்கள் சொன்னதே போதும். எவ்வளவோ மனக்குழப்பத்தில் வந்தேன். இப்போ உங்கள் பேச்சை கேட்ட பிறகு கொஞ்சம் நல்லா நிம்மதியாகவே இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? என் மவன் நல்லா இருந்தால் எனக்கு அது போதும். கடவுளேன்னு நல்லா இருப்பான். அடுத்த வருஷம் இந்த வருஷத்துலேருந்து நல்ல யோகமாக இருப்பான். கவலைப்படாதீங்க. சரி அண்ணாச்சி, ரொம்ப சந்தோஷம். வேற யாருக்கும் பார்க்கணுமாம்மா? பார்க்கணும் சாமி. என் நாத்த நாளுக்கு பார்க்கணும். நாங்க அவ ஜாதகம் எதுவாக இருந்தாலும் உள்ளதை உள்ளபடி சொல்லிருங்க. எந்த ஒளிவு மறைவும் வேண்டாம். நான் எப்பவுமே மறைச்சு எதையுமே சொல்ல மாட்டேம்மா. உள்ளதை உள்ளபடி சொல்லி தான் எனக்கு பழக்கம். சரி சரி, பார்த்து சொல்லுங்க. சாந்தியா அவங்க பேரு? ஆமா. இவங்களுக்கு எண்ணம் போலதாம்மா வாழ்க்கை அமையும். இவங்க மனசுல என்ன நினைச்சாலும் சரி அது அவங்களுக்கு அப்படியே நடக்கும். அப்படியா? ஆமாம்மா, அப்படி ஒரு ஜாதக அமைப்பு. ஏக்கா பாத்தீங்களா, நான் நினைச்சதெல்லாம் எனக்கு நடக்கும்னு சொல்றாரு. யாரோ ஒருத்தின்னு நினைச்சுதானே என்கிட்ட இவ்வளவு தூரம் சொல்றாரு. அப்ப அவர் சொல்றதெல்லாம் உண்மையா தான் இருக்கும். என்னக்கா ஏம்மா, எனக்கும் நல்ல முறையில தானே வாக்கு சொன்னாரு. ஆமா, நீங்க உங்க மவனுக்கு பார்க்க வந்திருக்கிய. உங்ககிட்ட உங்க மவனை பத்தி அள்ளி விடணும்னு விட்டுருப்பாரு. ஆனா எனக்கு அப்படியா, யாரையோ நினைச்சு சொல்ற மாதிரிதான் சொல்லுதாரு. நான் நினைச்சது போல நான் வாழ்வேனாங்க. இது ஒன்றும் புதுசு இல்லை சாந்தி. என்ன போல வாழ்க்கைங்கிறது உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அதே தான். அப்படி கிடையாதுக்கா. அப்படின்னா உன் மவனுக்கும் அப்படியே சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு மட்டும் தானே அந்த வார்த்தையை சொல்றாரு. சரி, நாலும்படி ஒரேடியா நீட்டாதியா. எதுக்கு வந்தோம்னே மறந்துட்டிய பத்தியலா? எதுக்கு வந்தோம்? சாதம் பார்க்க வந்தோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இல்லை நாலு ரூபாயெல்லாம் அனாவசியமாக போய்கிட்டே இருக்கு. என்ன செய்யனே தெரியலன்னு புலம்புனியெல்லாம் அதை பற்றி கேளுங்க.
கேட்க வந்ததே அதான மெயினான விஷயம். அதை விட்டுட்டு இதுக்கெல்லாம் பூரிச்சுக்கிட்டு அடக்கிய. ஆமா மீனா அதானே கேட்க வந்தேன்னா நல்ல வேலை எடுத்து கொடுத்தா மறந்தே போயிட்டேன் பேரு. நான் எப்பவுமே கேட்க வரட்டேன். பெற அண்ணாச்சி அவளுக்கு இப்பக்குள்ள தன வரவு எல்லாம் எப்படி இருக்கு? ஏன் கேட்கம்னா ஒரே காசு பணமா கையில தங்காம போய்கிட்டே இருக்குன்னு கவலைப்பட்டா. அவங்களுக்கு காசெல்லாம் கையில பொருளத்தாம செய்யும். என்னைக்குமே நமக்கு கைக்கு வந்த காசு நம்ம கிட்ட தங்கணும்னா மனசுல நல்ல எண்ணங்கள் வேணும். அது இந்த சாதகக்காரங்களுக்கு சுத்தமாவே இருக்காது. ஏன் அண்ணாச்சி இப்படி சொல்லுதியா? இப்பதானே நல்ல முறையில சொல்லிக்கிட்டு இருந்தியா, திடீர்னு இப்படி பிளேட்டே மாத்துதியா? நான் சொன்னதே தானம்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க எண்ணங்கள் தான் அவங்க வாழ்க்கையை பிரதிபலிக்கும். இந்த சாதகக்காரவோ யாருக்கு என்னது எப்படி நடக்கணும்னு நினைக்காங்களோ அது அவங்களுக்கே நடந்துரும். உதாரணத்துக்கு ஒருத்தங்களை பள்ளத்துல தள்ளி விடணும்னு நினைச்சாங்க அப்படின்னா இவங்களே முதல்ல அந்த பள்ளத்துல போய் விழுந்துருவாங்க. ஆயுசுக்கெல்லாம் ஒரு குறவும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க. குழந்தைகளும் நல்லா இருக்கு. இந்த சாதகக்காரங்களுக்கு வீட்டுக்காரரும் நல்ல அப்பாவியா நல்ல குணமுள்ளவரா தான் அமைஞ்சிருப்பாரு. சரி அவட்ட எப்பதான் ரூபா நிக்கும்னு சொல்லுங்க. அதான் சொன்னோம்லாமா, நினைப்பு பொறுத்து தான் இவங்க கையில ரூபா தங்கும். நம்ம கையில காசு தங்கணும்னு எந்த அளவுக்கு அந்த அம்மா நினைக்கோ அதே அளவுக்கு மத்தவங்க கையில காசு இருக்கிறத பார்த்து பொறாமப்படக்கூடாது. சே, அவ கையில ரூபா இருக்க, அவகிட்ட இல்லாம இருந்தா நல்லா இருக்கும், அவட்ட இவ்வளவு காண காசு பணம் வச்சிருக்கா, அவ நல்லா வியாபாரம் பார்க்கல அப்படின்னு மத்தவங்கள பார்த்து வைரறிய அந்த மாதிரி ஒன்றும் இல்லாம போட்டும்னு மத்தவங்களை அந்த அம்மா நினைக்கும் போது இவங்க கையிலேயே ஒன்றும் இல்லாம போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதோட இவங்களுக்கு மத்தவங்களை பத்தி புறம் பேசாம வாய மூட முடியாது. ஏதாவது ஒண்ணு சொல்லி யாருக்கிட்டையாவது சண்டை இழுத்தா தான் தூங்குவாங்க. ஒன்றும் இல்லைக்கா, உங்கள் நாத்தனாருக்குள்ளது ஜாதகம்லாம் அதான் நாங்கள் நினச்சி சிரிக்கோம். அவங்க இருந்தவன நல்லா இருந்திருக்கும் பார்த்தேலா. பிற அண்ணாச்சி, அந்த ஜாதகக்காரவங்களுக்கு வீட்டுக்காரர் கூட சண்டை அடிக்கடி வருதுன்னு கேள்விப்பட்டேன். அது என்னைக்கு ஒரு முடிவுக்கு வரும்னு பார்த்து சொல்லுங்களேன். இவங்களை கல்யாணம் பண்ண வீட்டுக்காரெல்லாம் ஒரு அப்பாவிமா பாவம், ஒவ்வொரு நாளும் சங்கடப்பட்டு தான் கழியும். இவங்களோட போராடி தான் ஜெயிக்கணுங்கிறது அவர் தலையெழுத்தாவே இருக்கும். ஆக மொத்தத்துல அந்த ஜாதகக்காரங்க கொஞ்சம் மனம் திருந்தி நல்லவங்களா வாழ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா வாழ்க்கையில கொஞ்சம் சந்தோஷம் நிலைக்கும் அவங்களுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா யாருக்கிட்டையாவது அடி வாங்கிக்கிட்டு மிதி வாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் கிடக்கணும். சரி, மொத்தத்தில் அந்த ஜாதகக்காரங்க திருந்துவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு வார்த்தை சொல்லிருங்க அண்ணாச்சி. கட்டத்தையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க ஜென்மத்துக்கும் திருந்தத மாதிரி தெரியல. ஆனா கோயில் குளத்துக்கு போய் எனக்கு நல்ல புத்தி வரட்டும்னு இவங்களே வேண்டிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் மனம் திருந்தி வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா அது என்ன கோயில்னு சொல்லிருங்க அண்ணாச்சி, உங்களுக்கு புண்ணியமா போகும். திமிரு பிடிச்சவள்வ சாதம் பார்க்கணும் நம்ம மட்டுமாவது வந்தோம்னு இல்லை. இந்த 3 பேரையும் கூட்டு வந்ததே மகா தப்பு. இந்த தொப்பி தலைனும் வந்தப்போ நல்ல மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். கொஞ்சம் பில்டப் பண்ணேன், அடுத்து நம்மள ஒரேடியா தரமட்டத்துக்கு தள்ளிட்டானே. சரி, எல்லாவனும் சிரிச்சு துப்புத மாதிரி ஆயிட்டு கதை. ஏம்மா, இது மார்கழி மாசம், வினைதீர்ப்பான் விநாயகன்னு சொல்லுவாங்க. அந்த சொல்லுக்கு ஏற்ப நம்ம செஞ்ச நல்வென தீவனை எல்லாத்தையும் விநாயகர்கிட்ட விட்டுட்டோம்னா அவர் எல்லாத்தையும் நீக்கி நம்மள நல்ல முறையில பார்த்துக்கிடுவாரு. அதனால இந்த மார்கழி மாசம் முழுக்க நாள் தவறாம தினம் பிள்ளையார் கோயில்ல போய் கடவுளே இதுவரைக்கும் நான் செஞ்ச கெட்டதெல்லாம் நீக்கிருப்பா, எனக்கு உள்ள கெட்ட எண்ணங்கள்லாம் நீக்கி நான் நல்லவளா மாறணும்னு வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த விநாயக பெருமான அருளால கொஞ்சம் இவங்க மனம் திருந்தி நல்லவங்களா வாழுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி தினமும் போய் கும்பிடலன்னா அப்படி போய் கேட்டா அவங்க தப்பிச்சாங்க. அப்படி அல்லாத பட்சத்துல எங்கனையாவது ஒரு இடத்துல குறவு கட்டுட்டு அடி மிதியும் வாங்கிட்டு தான் கிடக்கணும். இவங்க எண்ணங்கள் மாறினாதான் இவங்க வாழ்க்கை மாறும். நிறுத்துங்க. ஏம்மா இப்படி சத்தம் போடுதீங்க? நீங்க சொன்ன வரைக்கும் போதும். உங்களுக்கு அந்த சாதகாரி என்ன கேடு பண்ணிட்டா அவளை இப்படி கரிச்சு கொட்டுதியா? ஏம்மா, எனக்கு யாரும் எந்த கேடும் பண்றது கிடையாதுமா. நான் உள்ளதை உள்ளபடி சொல்லுவேன், அவ்வளவுதான். என்ன இது சம்பந்தப்பட்ட ஆள் வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையா இளமர காமறையா சொல்லியிருப்பேன். அவங்க வராம நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுனாலதான் மொத்தமா போட்டு உடைச்சிட்டேன். நல்லதா போச்சு. என்னது நல்லதா போச்சு உனக்கு? அதுக்கு இல்லக்கா, உங்க நாத்தனார் இப்போ இங்க வந்திருந்தாவோ அப்படின்னா அந்த அண்ணாச்சி இவ்வளவு தூரம் உடச்சு பேசிருக்க மாட்டோம் பார்த்தீங்களா. அவன் வராதது நல்லதா போச்சுல்ல. என்ன சரசக்கா? சும்மா இரு சின்ன பொண்ணு, அவன் ஏற்கனவே கோவத்துல உச்சத்துல இருக்கா. நீ மேற்கொண்டு இலக்கி விடாத. பிற என்னக்கா செய்ய, என்ன பேசிட்டு இந்த நாள் முடி நினைச்சதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்கக்கா. எனக்கு மட்டும்தான் இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு கையில பிடிக்க முடியல ஒரு 5 நிமிஷம். அவரை அப்படி சொல்லும் போதெல்லாம் இனிச்சுது, இப்போ இப்படி சொல்ல மட்டும் கசக்கோ. சரி, அவரை முன்னாடி எனக்கு உண்மையை சொல்லி தொலைச்சிடாத, கேவலப்பட்ட போறா.
நானும் அதாங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கே வாயை விட்டு இதுதான் அந்த சாதகக்கார ஆளுன்னு சொல்லிடுவோனோன்னு எனக்கே பயமாக இருக்குது. சும்மா கடை சின்ன பொண்ணு அப்படி கண்டு சொல்லிடாத, அப்புறம் வரத்தா வந்துருவா. சொல்ல மாட்டோம்க்கா. முடிஞ்ச வரைக்கும் வாயை பொத்திக்கிட்டே இருக்கதான் எனக்கெல்லாம் நல்லது. இங்க பாருங்க அண்ணாச்சி, இவ்வளவு நேரம் சொன்னது பூரா ஒரே கெட்டதா தான் சொல்லியிருக்கிய. நல்லதா 4 வார்த்தை சொல்லுங்க. ஏம்மா நல்லதா 4 வார்த்தை சொல்றதுக்கு நான் என்ன குறியா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இல்ல குடுகுடுப்புக்கார வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேனா? ஜாதகத்தை பார்த்து உள்ளதை உள்ளபடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதைத்தான் நானும் கேட்கேன். இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் போகட்டும், இனி நல்ல விஷயமா ஏதாவது இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. உள்ளதை தனமா சொல்ல முடியும். இவ்வளவு விஷயம்தான் இருக்கு. அவங்கள திருத்துறது கஷ்டம். திருந்துனா நல்லா இருப்பாங்க. இல்ல அப்படின்னா கடைசி வரைக்கும் இதான் கேதி. போதும், சொன்ன வரைக்கும் போதும், நிறுத்துங்க. இந்த கிளி கிளிக்கெல்லாம் அந்த சாதகக்காரி யாரும் இல்ல, நான் தான். என்னக்கா நாம தான் சொல்லிடுவோமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தோம். கடைசி பார்த்தா 4 முடியே சொல்லிடுது. அதான் தெரியல, லூசு மாதிரி இப்ப ஏன் இதை சொன்னா? அவர் என்ன நினைப்பாரு இப்ப இவளை பத்தி? அதானே 4 முடி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி சொல்லிடுது. ஏம்மா இது நெசத்திலேயே உங்க ஜாதகம் தானா? உங்க பேரு தான் சாந்தியோ? ஆமா. யாத்தி இந்த பொம்பளைக்குள்ள ஜாதகம் தான் இதுன்னு தெரிஞ்சிருந்தா இப்படி துல்லியமா எல்லாத்தையும் சொல்லியிருக்க மாட்டேனே. கொஞ்சமா பட்டும் படாம சொல்லியிருந்திருப்பேனே. இது முறைக்கதை பார்க்கவே பயமா இருக்க. சண்டை எதுவும் வந்துருமோ? என் சாதகத்தை கொண்டாங்க. நான் வாங்கிக்கோங்க. பெரிய சாதகம் பார்க்காவோ. அப்படி ஒண்ணு நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்க மாதிரி தெரியல, சும்மா அடிச்சு விடுதிய. என்னம்மா என்ன சொல்ல வரிய? ஆமா, நீங்க சும்மா சீன் கொடுத்தக்காண்டி என்னமில்லாம சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க உண்மையா சொல்ல மாதிரி எனக்குலாம் தெரியல. ஏ சாந்தி, என்னக்கா ஏன் இப்படி ஓட்ட சண்டை போட்டு அடக்க? பெற என்னமோ முழுக்க முழுக்க நான் நல்லவளே இல்ல கெட்டவங்க மாதிரி சொல்றாரு. அவரை விட்டு வச்சு பார்க்கவா? உள்ளதை தானே சொல்லுவோ 4 முடி. ஆமா, பெரிய உள்ளது. எனக்கு சொன்ன மாதிரி அவ வீட்டுல உள்ள ஆட்களுக்கோ இல்ல அவருக்கோ சாதகம் பார்த்தா அப்படி பேசுவாரா? அடுத்த உள்ள நாக்குல அன்னைக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் அள்ளி விடுதாரு. ஏம்மா நான் என்ன தப்பான வார்த்தையாமா சொன்னேன்? இல்ல இல்லாது பொல்லாது எதுவும் சொன்னேனா? என்னைய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு இவ்வளவு தூரம் சொன்னீங்க? ஏம்மா எனக்கு உங்களை பத்தி தெரியாது. ஜாதகத்தை கணிக்க தெரியும் எனக்கு. அதை கணிக்கவும் தெரியும். அதை பார்த்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லவும் தெரியும். கிட்டத்தட்ட என் தாத்தன் பூட்ட காலத்துல இருந்து நாங்க இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க எதுக்கு அந்த ஜாதகம் உங்களுக்குள்ளது இல்ல வேற யாருக்குள்ளதோன்னு போய் சொல்லுதீங்க? டெஸ்ட் பண்றதுக்கு வந்தீங்களா என்னைய? உங்களை எதுக்கு டெஸ்ட் பண்ணணும்? நீங்க சொன்னதை வச்சே தெரியுது. அந்த அளவுக்கு ஒன்றும் உங்களுக்கு சுவாசியம்லாம் தெரியல. டைம் பாஸ் பண்ணிட்டு அடக்கிய. ஏம்மா இவ்வளவுதான் உன் பேச்ச என்னால கேட்க முடியும். இதை தாண்டி எதுவும் பேச வேலை வச்சுக்கிடாத. நான் உனக்கு சுவாசியம் பார்த்தது பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு வெளியில கிளம்புமா. வீட்டுல கடந்து கத்திட்டு கிடக்காத. என் வீட்ல எல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா எனக்கு பிடிக்காது. போதான் போறேன். என்ன உங்க வீட்டுல உட்காந்து விருந்து திங்கவா போறேன்? ஆனா 5 நயா பைசா கூட நாமலாம் தந்துக்கிட மாட்டேன். நீ தரையே வேண்டாமா. முதல்ல இடத்த காலி பண்ணு, அது போதும். நான் போறேன். இனி என்ன ஆனாலும் உங்ககிட்ட ஒரு நாளும் ஜோசியம் பார்க்கறதுக்கு நான் வந்துக்கிடே மாட்டேன். ரொம்ப சந்தோஷம்மா. பணம் காசுக்காண்டி என்ன பேச்சு பேசிய? ஏம்மா வார்த்தையை அளந்து பேசு. எங்க பிள்ளைகளும் வெளியூர்ல எல்லாம் பாடுபட்டு எங்களுக்கு அனுப்புதுவோ. உள்ளூர்லயும் நாங்க விவசாயம் பார்க்கோம். நீங்க கொடுக்க 100 200ல ஒண்ணும் நாங்க வாழல. இந்த வேலையை நாங்க ஆத்மார்த்தமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். காசு பணத்துக்காண்டி பொய் சொல்லி சம்பாதிக்க ஜோசியக்காரே நான் கிடையாது. அந்த காலத்துல இருந்தே வாரிசு வழியா எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து மேற்கொண்டு கடவுள் கொடுத்த ஞானத்தை வச்சுதான் நாங்க எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீ கொடுக்க ரூபாயை வச்சு ஒண்ணு நாங்க சாப்பிட போறது இல்லம்மா. தாராளமா கிளம்பு. ஆமா ஆமா, பெரிய பேரஸ் மகாராஜா தான் நீங்க. என்ன ஏச்சு ஏஸ்தாரு? இனி என்ன ஆனாலும் இவற்றெல்லாம் வந்துடவே கூடாது. நல்ல ஆள் பார்த்து பேசுறாரு. ரெகுலரா வர கஸ்டமருக்கு எப்படி பேசணும்னு பேசிக்கிட்டு எப்பவாவது வரவோல எப்படி ஏசணுமோ ஏசிட்டு கிடக்காரு. இவர் பேச்ச கேட்டெல்லாம் எதுவும் செஞ்சுட்டா விளங்கிடும் அந்த அன்னைக்கு. 4 முடி 5 நிமிஷத்துல என்ன துள்ளிட்டு போயிட்டு எப்படி பேசிட்டு போறா பாரு சின்ன பொண்ணு. அவளுக்கு நல்லது சொல்லணும் மட்டும் சிரிச்சு சிரிச்சு சொன்னா. இப்ப அவர் உள்ளதை சொல்லவும் கோவப்பட்டு எப்படி ஏசிட்டு போறா பாரு. நல்ல மனுஷன், பெரிய மனுஷனை பேச பேச்சா அதெல்லாம். அது அப்படியெல்லாம் யோசிச்சா எம்கா இப்படி இருக்க போகுது. சரி என்னன்னு போதுன்னு விடுங்க. லட்சுமி அக்கா வேற எதுவும் கேட்கனா கேட்டுட்டு ரூபாயை கொடுத்துட்டு வாங்க, வீட்டை பார்த்து போவோம். சரி சின்ன பொண்ணு. நல்ல மனுஷனை எப்படி வல்லு வல்லுன்னு விழுந்துட்டு போயிட்டா பாரு. நம்ம ஒரு வார்த்தை வார்த்தை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவோம் லட்சுமி. மனசுக்கே ஒரு மாதிரி இருக்கு. பேசுவோம்க்க. அண்ணாச்சி மன்னிச்சுக்கிடுங்க. ஆமா, அவ கொஞ்சம் கூறு கிடையாது. எனக்கே பேசிட்டு போயிட்டா. எதுவும் மனசுக்குள்ள வச்சுக்கிடாதிய. எனக்கு எதை பேசினாலும் இவ்வளவு தூரம் கோவம் வராதுமா. நானும் அவளை ஈஸியா கோவப்படுத ஆளே கிடையாது. பணத்துக்காண்டி இப்படி பொய் சொன்னோம்னு சொல்லுதாங்களே, அதான் எனக்கு தாங்க முடியல. அவ கிடக்கா அண்ணாச்சி. அவளை சுத்தி தானே நாங்க எத்தனை வருஷம் வாழ்ந்தோம். நீங்க சொன்னது அத்தனையும் உண்மைதான். அவ அப்படியேதான் வாழ்க்கை பூரா வாழுதான். இனி திரும்பவும் மாட்டான்னு எங்களுக்கும் தெரியும். அதையும் நீங்க சொல்லிட்டீல்ல, அதை அவளுக்கு தாங்க முடியல. அதான் இப்படி வராத இடத்து வந்துட்டு போயிட்டா. நீங்க என்னமோ நினைச்சுக்கிடாதியே. நான் இது வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு சடங்கு வைக்கிறதா இருக்கட்டும், என் வீட்டு பால் காய்ச்சா இருக்கட்டும், எல்லாமே உங்ககிட்ட தான் நேரம் குடிச்சிட்டு போனேன். கடவுளையும் நல்லா தான் இருக்கேன். அவளுக்கு உங்களை பத்தி என்ன கூறுவாடு தெரிய போகுது. இனிமே இவங்களெல்லாம் தயவு செஞ்சு கூட்டிட்டு வராதீங்கம்மா. எனக்கெல்லாம் வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு இருந்தாலே பிடிக்காது. அமைதியா பேசிதான் பழக்கம். என்னையவே அந்த அம்மா கோவப்படுத்திட்டு போயிட்டாங்க. சரி, இந்த ஒரு தடவை மன்னிச்சுக்கிடுங்க அண்ணாச்சி. இனிமேலாம் அவ வந்துக்கிட மாட்டா. பிற என் அவனுக்கு சாதகம் பார்த்ததுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா தருவேன்.
எப்பவும் போலதாம்மா, நீங்க எவ்வளவு தரணும்னு நினைக்கலோ தந்துட்டு போங்க. நீங்க கொடுக்க காசு பணத்தை வச்சுன்னு நான் வாழ போறது இல்ல. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பழித்தனம் ஆகணும் அப்படின்னா ரூபாயை வந்து வெத்தலை பாக்கில் வச்சு கொடுக்கணுங்கிறது ஒரு ஐதீகம். அப்படி இல்லைன்னா நான் உங்ககிட்ட சொன்ன பலன் தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நல்ல பலனா இருந்தாலும் சரி, இது ஜாதகக்காரங்களோட ஒரு ஐதீகம். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்குது. நிறைய பேர் பணத்துக்காண்டி இந்த தொழிலை பார்க்கலாம். ஆனா நாங்க பணத்துக்காண்டி பார்க்கல. உங்க மனசு போல எவ்வளவு தரணும்னு நினைக்கிறோ தந்துட்டு போங்க. நான் எப்பவும் சொல்றதுதான். சரி அண்ணாச்சி, என்னால் முடிஞ்சது நான் ஒரு 300 ரூபா தாரேன், வாங்கிக்கிடுங்க அண்ணாச்சி. சரி அண்ணாச்சி, பிற நாங்கள் கிளம்புதோம். கடவுளேன்னு நீங்கள் சொன்ன மாதிரி என் அவனுக்கு 5-6 மாசத்துல பொண்ணு அமைஞ்சுது அப்படின்னா நிச்சயதார்த்தம் கல்யாணம்னா எந்த நேரத்தில் என்ன மாதிரி வைக்கணும்னு அப்பவும் உங்ககிட்ட தான் நான் சாதம் பார்க்க வருவேன். இன்னைக்கு சொன்ன மாதிரி அன்னைக்கும் நல்ல முறையில் பார்த்து சொல்லுங்க என்ன. கண்டிப்பாம்மா, நல்ல முறையில நான் பார்த்து சொல்லுதேன். நான் சொன்னது மாதிரியே நான் 5-6 மாசத்துல கண்டிப்பா உங்க மகனுக்கு கல்யாண நேரம் கூடி வந்துடும். கவலைப்படாம போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி அண்ணாச்சி, உங்கள் வாக்கு பொண்ணாக இருக்கணும். போயிட்டு வரோம். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க.